உங்களுக்கு அப்பால் இல்ல, இந்த கிளட்டரை டீக்ளட்டர் பண்ணோம். லேர்ன் எல்லாம் அன்லேர்ன் பண்ணும். அன்லேர்ன் என்ன? ஆனா கத்துக்கிறது நிறுத்துப்பா, என்னப்பா இன்னும் கத்துக்க போற, இன்னும் என்னப்பா புஸ்தகம், இன்னும் எவ்வளவு டு எக்ஸ்பீரியன்ஸ், டு நோ, டு அரைவ், டு கெட் அப்படின்னு வெயிட்டிங் கியூல நிறைய வச்சுக்கிட்டு இது எப்படி ஞானம் வரும்? நிறுத்து அப்படின்னு நிறுத்தணும். இருக்கிறவனே என்னன்னு பாரு. யாரும் ஒரு கணப்பொழுதினும் செயலாற்றாது இருப்பதில்லை. அப்படின்னா என்ன? செயலாற்ற வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், வைக்கப்படுகிறார்கள். அனைத்தும் பிரபஞ்சமே. நான் இந்த தேகம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பூமி சுத்தின் தான் இருந்தது, இப்போ சுத்தின் தான் இருக்கு. சூரியன் முன்பின் இல்லாம எப்போ வந்துட்டு இருக்கு. ஆனா உலகம் டீச் பண்றது என்ன? சூரியன் கிழக்கே உதிக்கும், மேற்கில் மறையும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. அது இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? நான் யார்? புரியுதா? இதுதான் அடிப்படை. ஏனென்றால் பிரகிருதியின் என்று உதித்த குணங்களால் ஒவ்வொரு உயிரும் தன் வயமின்றி கர்மம் செய்விக்கப்படுகின்றது. சொன்னதுதான் பிரகிருதியின் குணங்கள். குணங்கள் 3 குணங்கள். அதுலயும் யூனிக் காம்பினேஷன். அதனால கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது. கேரக்டர் எல்லாம் யாரும் ஜென்மத்துல வந்தது செருபால் அடிச்சாலும் மாறாது. குணங்கள் எல்லாம் மாற்ற முடியாது. ஆனா அனுகிரகம் ஒரு டிபார்ட்மெண்ட் தனியா வயாமத்துட்டே இருக்கு. புரியுதா? சோ அடங்குதல் வரும், நம்புதல் வேணும், அப்சல்யூட் ஃபெய்த். நான் படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், பணம் இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், வியாதி இருக்கலாம், நல்ல ஆரோக்கியம் இருக்கலாம். இந்த உலகத்துல ஆட்சிக்கு நல்லவன் கெட்டவன் எது எல்லாம் முக்கியமே கிடையாது. உன் புத்தி மாத்திரம் அடங்குற புத்தியா இருந்தால் எனக்கு ஒன்னும் வேணாம், நான் ஒன்னுத்தையும் கேட்ட போறது இல்லைங்க. நான் இருக்கேன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு. நான் தூக்கத்துல இல்லாம போல அடுத்த நாள் எழுந்து சேஷ்டிக்கிறேன். அங்க சைலண்டா இருந்து இங்க ரிலீஸ் பண்றது. உடம்பா மாறுறேன், பிரக்ஞையா மாறுறேன், உணர்வா மாறுறேன், உடல் உணர்வா மாறுறேன், மன உணர்வா மாறுறேன். அடிப்படையில ஏதோ ஒண்ணுத்துக்குள்ள இது இல்லாமல் நடக்காது. எல்லாரும் உலகமே அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. அவங்க கிட்ட போய் நான் தேட முடியாது, உலகத்துல போய் தேட முடியாது. இங்கேயே பாக்குறேன், இங்கேயே பணியறேன், இங்கேயே என் பொறிகளை அடக்கிக்கிறேன், மனசுக்குள்ளேயே என்ன பார்க்க ஆரம்பிக்கிறேன். இது என்ன மனசு, யாருடைய மனசு, எங்க இருந்து வந்தது, ஏன் இல்லாம போகுது. இந்த இது பேர் அனுகிரகம் பேர். இந்த டிபார்ட்மெண்ட்டும் ஓபன், டைம்லெஸ்ஸா ஓபன். ரொம்ப சிம்பிள், சிம்பிளஸ்ட் ஆஃப் த சிம்பிள் இதுதான் ஆத்ம ஞானம் தான். சென்டரே இல்லாம எங்கிருந்தா காரியங்கள் இயங்கிட்டு போதே ஞாபகம் வந்துடும். செய்பவன், பேசுபவன், பேசாதவன், இயலுபவன், இயலாதவன், ஏமாந்தவன், கெட்டிக்காரன், திறமசாலி, படிப்பாளி, படிப்பறிவு இல்லாதவன், முட்டாள், என்ன வேணா இருக்கட்டும், அட்ஜெக்டிவ்ஸ் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஏதோ ஒண்ணு அறிவு இருக்கு, பேரறிவு இருக்கு போட்டு அதுலதான் எல்லாருக்கும் ஒரு லேபிள் போட்டு 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 உள்ளேயும் பேசுறோம், வெளியிலயும் அப்படி அவங்களையும் லேபிள் பண்றோம். இதெல்லாமே முக்கியம் இல்லை. என்னையும் லேபிள் பண்ண வேண்டாம், உலகத்தையும் பார்க்க வேண்டாம். இந்த பேரறிவு என்ன, அது இல்லாம நான் தூக்கத்துல உயிரோட இருந்திருக்க மாட்டேன். அங்க போது போடுறது, இப்ப வருது, இப்ப இது மாதிரிலாம் சேஷ்டிக்குது, மற்றவங்களையும் பிராண்ட் பண்ணுது. இந்த கருத்து கூறுதல், பேசுதல், பார்த்தல், இதெல்லாம் கூட அடங்கி 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 உள்ளுக்குள்ள வரும். இது பண்றதுக்கோசரம் வேலையை விட வேண்டாம், இது பண்றதுக்கோசரம் குடும்பத்தை திறக்க வேண்டாம். சிம்பிள் பிராக்டிஸ் சிம்பிள். ஏன்னா ஒரு புள்ளியில என்ன வருது, அந்த புள்ளிதான் பெரிய பிரம்மாண்டம். அதுதான் அத்திவாரம். பிரகிருதியிலிருந்து உதித்த குணங்களால் ஒவ்வொரு உயிரும் தன் பயமின்றி கர்மம் செய்விக்கப்படுகின்றது. புரிஞ்சு போச்சா இல்லையா? அதுதான் நடக்குது. இது இந்த பாட்டு. அப்புறம் அடுத்த பாட்டு, கர்மேந்திரியாணி சம்யம்ய யஹ ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரக ச உச்சியதே. கர்மேந்திரியங்களை அடக்கி, அதாவது வெளியில எல்லாத்தையும் டைட்டா, ஒரு குழந்தைக்கு அங்க வாசல்ல பலூனை பார்த்துட்டான், வெறி பிடிச்சுங்க அழறான், நீ ஜன்னலை மூணா என்ன கதவு மூணா என்ன, இவன் அழுகை நிறுத்த முடியுமா? அந்த மாதிரி பண்ணாதேன்ற. கர்மேந்திரியங்களை அடக்காத. அதாவது உனக்கு ஓடணும்னு தான் ஆசை, புரியுதா, பேசணும்னு தான் ஆசை,
சாப்பிடணும்னு ஆசை. இப்படி எல்லா கர்ம ஞானேந்திரியங்கள் எல்லாத்தையும் இப்படி ஆசை. இப்படி இந்திரிய விஷயங்களை மனதால் எண்ணிக்கொண்டிருக்கும் மூடன் பொய் ஒழுக்கம் உடையவர் என்று பகரப்படுகிறது. இந்திரியங்களை இது கர்மேந்திரியங்களை அடக்கி இந்திரிய விஷயங்களை மனதால் எண்ணிக்கொண்டிருக்கும் பொய் ஒழுக்கம் உடையவன் என்று கூறப்படுகிறார். அதாவது நீ வெளியில டைட்டா மூடாத, பார்ப்பவனே யாருன்னு பாரு. காட்சியை பார்க்கறது, ஒரு ஆசை வயப்பட்டவனே யாருன்னு பாரு. ஆசை கூட முக்கியம் இல்லை, ஆசை வயப்பட்டவன் எவன், அந்த ஆசையினால எப்படி உடம்பு சூழ்நிலை, எண்ணங்கள் எப்படி சிறுன்னு உற்பத்தி ஆகுது, வேகம் இன்னும் எப்படி கூடுறது, ஜுரம் ஏறி அதை அடைஞ்சாதான் திருப்தி அடைவேன் அப்படின்னு எப்படி போறது, அப்படின்ற அந்த தன்மைகள் எல்லாம் கூர்மையா பாரு. வெறுமை வெளியில ஷட்டர் சமத்திரம் மூடாத, அப்படி மூணு உள்ள வெடிச்சிருவ, பொய் ஒழுக்கமாவே இது போய் முடிஞ்சிரும். ஏன்னா அது எல்லாமே பொய் இமேஜஸ் உருவாக்கும். உலகத்துல இவங்க கூட பேசினா என்ன தப்பா நினைச்சுப்பாங்க அப்படின்னு யாரையோ பேன் பண்ணிருந்தா, அவங்க கூட பகல் வேலையில மட்டும் பேசாம ராத்திரி வேலையில பேசிட்டான், பொய் ஒழுக்கமுடையவனா என்னைக்கோ வெளில வந்துடும். ஏன்னா உனக்கு உண்மையே தெரியல, ஏன்னா உண்மையில நீ யாருன்னு தெரியல. உடம்பு யார் கூட பேசுறது, உடம்பு எதை சாப்பிடுறது, உடம்பு எதை பார்க்கறது, உடம்பு எதை நோக்கி நடக்கிறது, உடம்பு என்ன வார்த்தை பேசுறது. ஆதிசங்கரையே இவர் ஈஸ்வரன் சிவன் டெஸ்ட் பண்றார். ஏன்னா பெரிய ஞானி அவர். 10 வயசுக்கே வந்த பர்பஸ் தான் தெரிஞ்சு போய் இதுவானுவோம். ஏதோ ஒரு 20-25 வயசுக்கு கங்கையில போய் குடிச்சிட்டு அப்படி வராரு. விடிகாலையில வரும் பொழுது பயங்கர ஒரு சண்டாளன் மாதிரி, நாய்த்து கறியை தின்றவன் மாதிரி, அப்படி ஒரு மோசமான ரூபம். கள்ளு குடிச்சிட்டு அந்த வாசனை உடம்பு பூரா இருந்தா அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற அந்த ட்ரெஸ் 6-7 மாசமா போட்டிருந்தா அப்படி இருக்கும். தலை பறக்கையா அவன் குளிச்சுட்டு வர நேரம் ஒரு மேல போய் மோதல சண்டாளா அப்படின்றாரு ஆதிசங்கர். சண்டாளா தெரியல, ஒருத்தன் குளிச்சுட்டு வர இப்படி முதல்ல குடிச்சிருக்கியா அப்படின்னு அப்படியே உழுந்தவர் மாதிரி அப்படியே திருப்பி போய் என்ன பண்ண, திருப்பி ஸ்நானம் பண்ண. ஏன்னா எங்க அவர் இருக்க, நீ எங்க வாழற, எங்கேயுமே நீ உடம்புல வாழவே முடியாது, இந்திரியங்களை வாழ முடியாது, கர்மேந்திரியங்களை வாழ முடியாது, ஞானேந்திரியங்களை வாழ முடியாது அப்படின்றது உணர்த்துறதுக்கு இருக்காரு. ஏன்னா அதெல்லாம் இருக்கு இன்னும் சம்பிரதாயமா உடல் மூலமா வந்ததெல்லாம் வேற இருக்கு இன்னும் அவர்கிட்டே. யாரு? ஆதிசங்கர் கிட்டே. திருப்பி போய் குளிச்சுட்டு வர்றாரு, திருப்பி இன்னொரு சைட்ல இருந்து வந்துடுறாரு. அறிவு இல்ல, இப்படி இடிக்கிறியே என் மேல, எவ்வளவு ஆச்சாரமா குளிச்சுட்டு பவித்திரமா வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த ஆச்சாரமா பவித்திரமா இதெல்லாம் நடந்தது உடம்புக்கா இல்லாட்டி உள்ள ஏதாவது பொருள் இருக்கா, மனத்துக்கா? இதுக்கு இந்த டிசிப்ளின். யாருக்கு இந்த டிசிப்ளின்? இந்த டிசிப்ளின் யாருக்கோசரம் பண்ணிட்டு இருக்க? உனக்கோசரம் பண்ணிட்டு இருக்க இல்லாட்டி உலகத்துல இது டிமாண்ட் பண்றதா? இன்னும் உலகம் அப்படிதான் டிமாண்ட் பண்ணுது. சுத்த ஒழுக்கமுடையவங்க பட்டப்படையா விபதி போட்டுக்கணும், 3 வேலை பிடிக்கணும் அப்படிலாம் போட்டிருக்கு. அங்க உலகம் இருக்கா இல்லாட்டி உனக்குள்ள வேல்யூஸ் இருக்கா? ஏன்னா உலகம் தான் வேல்யூஸா இருக்க முடியும், மனம் தான் உலகம். எது அழுக்காகியது, எது அனாச்சாரமா ஆகியது உன்னிடத்தில் அப்படின்னா நீ அந்த பொருட்கள் தானா? அழுக்காகக்கூடிய பொருளா? அழுக்கு, மலம், நிர்மலம் இதை தாண்டிய பொருளா? நீ யார் அப்படின்னு நம்ம ஒண்ண எவ்வளவு பண்ணியிருப்பாரு அவரு. எவ்வளவு நுணுக்கமா அத்தனை உணர்ச்சிகளையும் அத்தனை மனத்தினுடைய அத்தனை பொய் இயக்கங்களையும் அது உதிக்கும் செல்ஃப் சென்டர்டா அது உதிக்கும் விதங்களையும் எவ்வளவு பார்த்திருப்பார். ஒத்தையில காலில் விழுறாரு. அடுத்த நாள் இந்த எக்ஸ்டர்னல் டிசிப்ளின்ஸ் கூட அவருக்கு ஒரு நியமம் எல்லாம் போயிடும். ஏன்னா எதுவுமே கிடையாது அந்த இடத்துல, எதுவுமே அற்ற இடம் தான் போன இடம். நம்ம காட்சியை தான் நம்புவோம், நம்ம தாட் வேணும், எனக்கு திங்கிங் எல்லாம் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம அடம் பிடிப்போம். அதனாலதான் புத்திசம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சென்சேஷன் வழியா பண்ணுவாங்க. உட்கார்ந்து இருக்கிற ஃபீலிங்க பாரு, இந்த ஃபேன்ல இருந்து காத்து அப்படி பட்டு இருக்கா, அந்த ஃபீலிங் வழியா பார்த்தேன்னாலே ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும்.
ஃபீலிங் மட்டும் தான் இருக்கு. அது உடம்புன்னா ஃபீலிங் இருக்கும், உயிரோட இருக்கிற உடம்புக்கு ஃபீலிங் இருக்கும். உண்மையில அடிச்சாலும் ஃபீலிங் இருக்கும், ஒரு எருமாடு பக்கத்துல இருந்தா அது மாதிரியே காத்து அடிச்சுட்டு இருக்கும், அது கூட ஃபீலிங். அதுக்கு உணர்றதுக்கு சம்பந்தம் இல்லை, நீ சென்சிட்டிவ். சோ ஹைட் சென்சிட்டிவிட்டி வந்துடும் வேற. ஒரே க்ஷணம் தான். அதே மாதிரி விசாரம் ஒரே க்ஷணத்துல வந்துடும். பார்வை கூர்மையாச்சுன்னா டைம்லெஸ்னஸ்ல விசாரம் நடக்கும். டைம்லெஸ்னஸ்னா இன்ஸ்டன்ட், ஸ்பான்டேனியஸ். புத்தியையோ மனத்தையோ யூஸ் பண்ண மாட்டாங்க, இல்லவே இல்லாம பண்ணிடுவாங்க. ஞானம்ன்றது அதுதான். மெமரின்றது என்ன? ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் எக்ஸ்டர்னல் ஆர்டிஸ்ட் வாங்கி போட்ட மாதிரி. இது எதுவும் நடக்காது. அதனாலதான் வெளில அடக்கிக்கிட்டு இந்த மாதிரிலாம் வெளியில சென்சஸ் மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஐயோ வெடிச்சிருவேன். பி கேர்ஃபுல். பொய் ஒழுக்கமா மாறிடாத, யாருக்கோ மெய்ப்பிக்காத, உனக்கு கூட நல்லவன் லேபிள நோக்கி போகாத, நல்ல சர்டிபிகேட் வாங்குறதுக்கு கிளம்பிடாத, எங்கிட்ட வாங்கோ அப்படின்னு வியாபாரியா மாறி கள்ள வியாபாரியா மாறி கடை திறக்காது. அகந்த எப்படி வேணா வரும், எப்படி வேணா வரும், எப்படி வேணா எல்லாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணும், தனியும் எக்ஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்ற. அப்புறம் இது 6வது பாட்டு. அப்புறம் 7வது வெர்ஸ். எஸ் இந்திரியாணி மனசா நியம் யாரப தேர்ஜுனக கர்மேந்திரியைஹி கர்மயோ கர்மயோகம் அசக்தக ச விசிஷ்யதே. அர்ஜுனா, ஆனால் இந்திரியங்களை மனதால் அடக்கி பற்றற்று கர்மேந்திரியங்களை கொண்டு கர்மயோகம் செய்பவன் மேலானவனே. கர்ம யோகம்னாலே என்னன்னா ஆக்ஷன் ஃபார் ஆக்ஷன் சேக், நாட் ஃபார் யுவர் சேக், நாட் ஃபார் ஹிஸ் சேக், நாட் ஃபார் யுவர் சைல்ட் சேக், நோ ஒன் சேக், பிகாஸ் நோ சென்டர் சேக். யாருக்கும் மெய்ப்பிக்கிறது கிடையாது. அந்த மெய்ப்பிக்கிற அந்த ஸ்லோகன் டு ப்ரூவ், கடவுளையே அந்த புத்தி தான் என்ன பண்ணும், ஆன்மீகத்துக்கும் வரும். அவர் இருந்தா எனக்கு பண்ணுவார்ல அப்படின்னும் கடவுளையே. அவர் இல்லப்பா, அவர் பண்ணாதான் கடவுள். கடவுளை வரையாம டெஸ்ட் தான் நடக்கும். நான் இன்னைக்கு போறேன், ஸ்டேஷனுக்கு போறேன், எனக்கு ஈஸியா டிக்கெட் கிடைக்கணும் அப்படி இருந்தா இன்னைக்கு கதால ஸ்லோகம் சொல்லிட்டு போவார். ஸ்லோகம் சொல்லும் போதே இந்த பர்பஸ் தான் இருக்கும். 6 மணி நேரம் பண்ற பூஜையிலேயே அதுதான் இருக்கும். இன்னைக்கு அஜெண்டாலாம் யார் யாரெல்லாம் பார்க்கணும், பேக்ரவுண்ட் எல்லாமே இருக்கும். ஏன்னா தாட்ஸ் தானே என்னுடைய வாழ்க்கை. அதே தாட்ஸ் தான் இந்த ஸ்லோகம் அப்படியே வெறுத்து வாக்கியங்களை படிச்சுட்டே இருக்கு. எதுவுமே என்ன ஏது யார் படிக்கிறான், வெறும் தூங்கும்போது ஒண்ணும் இல்லாத இது இப்ப வாக்கு தெரியுமா படிச்சுட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு ஒரு ஒண்ணுமே தெரியாது. அதனால இதுவும் ஒரு அஜெண்டா. எனக்கு இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு போறேன், அதுக்கப்புறம் என்னோட எம்டிஏ பாக்குறேன், அப்புறம் ஹவுசிங் லோன் பேங்க்குக்கு போறேன், அதுக்கு போறேன், இது 4-5 விஷயங்களை வச்சிருந்து எல்லாத்தையும் கடவுளை கூட சேர்த்து காத்தால பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்றதே இதுக்கெல்லாம் நான் இப்படி ஸ்மூத்தா நடக்கு, ஸ்மூத்தா போட்டோம். காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விளைவுகள் எல்லாம் வந்துடும், அதனுடைய பயன்கள் எல்லாம் நிற்கும். இது இப்படி போனோம், அது அப்படி போனோம். பையன் இந்த தடவை 70-75 தேரணும், டியூஷன் வச்சிருக்கோம் வேற. அந்த ஸ்பெஷல் டியூஷன் இது. சாதாரண டியூஷனுக்கு 500 ரூபாய் கொடுத்தா நம்ம 5000 ரூபாய் கொடுத்து இந்த மேக்ஸ்ல அப்படி இது பிரில்லியன்ட் ஆக்கியிருக்கோம், 100% எடுக்கணும் அப்படின்னு எங்கெங்கெங்கயோ யார் யாரோ என்னென்னவோ எவ்வளோ பயன் இல்லாம ஒரு மூமெண்ட் கிடையாது. பயனை வச்சுக்கிட்டுதான் திங்கிங்கே சென்டர்ஸே, ஏகப்பட்ட சென்டர்ஸ் இதுக்கு நடுவில் ஆன்மீகம் வேற உள்ள இதுதான். பூஜாரங்களுக்கு ஒரு யோசனை, விஷ்ணு சாசனம், அது எல்லாம் ஃபுல்லா இதுக்கு பின்னாடிதான். அது அவர் கடவுள் நிக்கிறது இதுதான். ஏன்னா இவன் தன்னை டூயரா நினைக்கும் போது ஒரு ஆம்னிபோட்டன் பெரிய டூயர் கண்டிப்பா உருவாக்கித்தான் ஆகணும் அவன். ஏன்னா இது பூரா பயத்தோட எக்ஸ்பெக்டேஷனோட நடக்குது. நடக்காட்டி அப்படின்றதுதான் கூட நிற்கும். ஒண்ணு நடக்கிறதுக்கோசரம் பண்ணிட்டு இருக்கும் போதே நடக்காட்டி, சோ இவரையும் எப்படியாவது லஞ்சம் கொடுத்து வச்சுப்போம். ஸ்லோகம் தானே சொல்ல போறோம், ஒரு 1/2 மணி நேரம் தியானம் பண்ணு. அங்க போய் டிக்கெட்ல கவுண்டர் கிடைக்கல, இல்லாட்டி ஹவுசிங் லோனுக்கு அந்த இவன் இதெல்லாம் எலிஜிபிலிட்டியே கிடையாது சார் அப்படின்ட்டா
கோபமான கோபம் 2 நாள் பண்ண மாட்டார் ஸ்லோகம். பூஜா ரூமை திறந்து கூட பண்ண மாட்டார். ஏன்னா தம்மையிலே வந்துருக்காரு. ஏன்னா தான் தான் எதிர்பார்த்தவன், அவன் ஏமாத்த கிடக்கான். பூஜா ரூம் பக்கமே போக மாட்டார். பார்த்தா கூட கோபமா பார்த்துட்டு போவார் வருவார். இந்த லோக்கல் சென்டரே இல்ல. லோக்கல் சென்டர் வந்தா எக்ஸ்டர்னல் சென்டர் வந்தாகணும். கரெக்டா? என்ன எல்லாத்துக்குமே எடுத்துக்கானுங்க. நீங்க ஹவுசிங் லோன்னா எங்க தான் போய் வாங்கணும். வேலை கிடைக்கணும்னா எங்க தான் வெளில தான் பண்ணணும். சோ அங்க இருக்கிறவங்க யாரும் தெரியாது. சோ பயத்தால கட்டப்பட்ட உலகம், வேலை கிடைக்கல. அதனால நான் வந்து ஒரு சுவாமியை படைச்சே ஆகணும். பயங்கள் கடவுளை படைச்சே ஆகணும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச கேள்வியில இருந்து எனக்கு இன்டர்வியூ வரணும் அப்படின்றதுக்கு யாராவது எக்ஸ்ட்ரா இருக்கணும். சோ எங்கேயோ இருக்கா, அது நம்பிக்கை வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனா அதுக்கு இவன் லஞ்சம் கொடுக்க ஆரம்பிக்கிறான் இல்ல, இவனோட மெத்தட்ல, இவனுக்கு தெரிஞ்ச மெத்தட்ல. அங்க வந்து அந்த பண்ற அந்த ப்ராசஸ் டீட்லயே வந்து என்ன ஆகும், வினை பயனை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவான். உடனே என்ன பண்ணுவான், அதனுடைய ரிசல்ட் கிடைக்கலன்னா அவருக்கே அட்ரிபியூட் பண்ணுவான். அதனாலதான் எல்லா ஆன்மீகமும் பயங்கர போலி ஆன்மீகம். சூக்ஷ்ம வந்து இங்க வந்து கர்மாக்கள்ல வந்து நிஜமாவே அனுபவம் பண்ணி கர்த்தா இருக்கானான்னு அதை பார்க்க அந்த ட்ரஸ்ட், யாரு பண்றவன் யாரு, இந்த ஏமாற்றம் என்பது என்ன, யாருக்கு நடந்தது, யார் ஏமாந்தா, யாருக்கு கிடைச்சது, யாரு இப்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு அது மூணுத்துக்குமே அங்க அனுகிரகம் வரணும்னா பணிவு இருந்தாகணும். அப்படியே பயங்கர பைத்தியகாரத்தனமா கூட இருக்கணும். நம்பணும் பெரிய பொருள். அது சும்மா சகுனபுரமா குலதெய்வமா இருக்கட்டும், உங்களுடைய கிராம தேவதையா கூட இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், கேஸ்டவேன்னு ஒரு படம் வந்தது. கேஸ்டவே டாம் ஹாங்க்ஸ். அவன் ஒரு கொரியர் கம்பெனில வேலை பண்றவன். கொரியர் இது பிளேன் வெடிச்சு எல்லாம் சேர்த்து போயிடுவாங்க. 2 பைலட்டு இவன் போயிருப்பான். ஏகப்பட்ட கொரியர் மெட்டீரியல்ஸோட அந்த முழுகிடும் இது பிளேன் கடல்ல. அவன் ஒரு ஐலண்ட், ஆளே இல்லாத ஐலண்ட்ல போய் பண்ணிப்பான். நெருப்பு உற்பத்தி பண்றதுல இருந்து எல்லாம் பண்ணியும். அப்ப அந்த கொரியர் ஐட்டம்ல ஒரு ஐட்டம் வந்து ஒரு ஃபுட்பால். அந்த ஃபுட்பால் நடந்துகிட்டே இருக்கும். அந்த ஃபுட்பால் என்ன பண்ணிடுவான், அதோட ரிலேட் பண்ண ஆரம்பிச்சான். அதுக்கு படம் வரைஞ்சிருவான், கண்ணு மூக்கு வாய் போட்டுருவான், வில்சன் பேர் கொடுத்துருவான். அதோட மானசீகமா பேசிக்கிட்டே இருப்போம். மாசங்கள் ஆகும், எவ்வளவு வருஷங்கள் ஆயிடும். அது பஞ்சர் கூட ஆயிடும். அப்படியே விடாம இது பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் என்னைக்கோ ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு ஷிப்பு வந்து இவன் நெருப்ப பத்த வச்சு ஆளே மெலிஞ்சி எல்லாம் மாறி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த வில்சன் அது ஒரு மானசீக கேரக்டர் அங்க உருவாக்கிருக்கோம். ஒண்ணுமே இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம வழக்கமா பேசி உறவாடி யாராவது இருக்கணும். நம்ம பேசாம இருப்பானா இருக்கணும் ஆளுங்க, புரியுதா? நம்மளுடைய ஏகாந்தம் மௌனம் ஒரு தவா எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்கும். இருக்கணும், நம்ம பேசாம இருப்போம். நம்ம நினைச்சுப்பா அவங்க பேசுறோம், அவங்க அதிகமா இருக்கிறா கோவம் வந்துடும். நம்ம இப்படி பேச இழுத்தாங்கனாலும் கோவம் வந்துடும். என்ன சார்புடையதாவே இருக்கு, சோசியல் அனிமல் மாதிரி இருக்கு மனம். அதுக்கு வந்து அந்த கேஜ் வந்து இந்த சென்சஸ், அதான் வந்து இவரு இந்த பாட்டுல சொல்றாரு. அந்த படத்துல அவன் என்ன பண்ணுவான், அதை இதுவாக்கிடுவான், எல்லாமே ஆக்கிடுவான், கண்டானே ஆக்கிடுவான். ஒரு மாதிரி அதுவே காப்பாற்றும். அதெல்லாம் நடக்கும். அந்த படம் பாருங்க தெரியும். இந்திரியங்களை மனதால் அடக்கி பற்றற்று கர்மேந்திரியங்களை கொண்டு கர்மயோகம் செய்பவன் மேலானவனே. இந்திரியங்களை மனதால் அடக்குன்னு அர்த்தம். மனதால் அடக்குன்னு அர்த்தம், கண்ணு வந்து அதுக்கு கண்ணுக்கு காது இருக்குன்னு தெரியாது, காதுக்கு மூக்கு இருக்குன்னு தெரியாது, காதுக்கு கண்ணு இருக்குன்னு தெரியாது. ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லை. இதுல பல பாகங்கள் சேர்ந்து இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் ஆம்பிளிஃபயர் உட்கார்ந்துட்டு இருக்கு. பஸ்ல பல பாகங்கள் சேர்ந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அதனுடைய கண்ட்ரோல்ஸை வச்சு ட்ரைனிங் கொடுத்து, ஒரு ஸ்டீரிங் வீலை கொடுத்து, பிரேக்கை கொடுத்து, ஆக்சிலேட்டரை கொடுத்து, கிளச்சை கொடுத்து, விதவிதமான ஸ்பீடு, யாரையும் இடிக்காம ஓட்டுறது, சேஃப்டி ஃபர்ஸ்ட்னு கத்து, இதெல்லாம் ஒரு மெத்தடா ஆக்கியிருக்காங்க. அந்த மாதிரி இங்க வந்து இது வந்து ஒரு ஸ்தூல உடல்ன்றது வந்து ஒரு அதிசூட்சமான ஆன்ம பொருள்
மனம் மூலமா அதை உற்பத்தி பண்ணுது. குணங்களை யூஸ் பண்ணி மனம் மூலமாக ஆன்ம பொருள் உற்பத்தி பண்ணுது. ஏன்னா அந்த மனம் தனக்கு தனி இருப்பு இருக்கா மாதிரி நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்துருக்கு. புரியுதா? தானே இன்டெலிஜென்ட், தானே கடவுள், நான் பேசுறதுனால நானே படைச்சுக்கிறேன், நான் வேலை தேடி எனக்கு வேலை நானே தேடி எனக்கு வேலை கிடைச்சதுனால நானே எல்லாத்தையும் அடைய தகுதியுடையவன், பேசுறதுனால பேச்சுல தகுதியுடையவன், பார்க்கறதுனால சர்வ எல்லா பார்வைகளையும் பார்க்க முடியும், உலகத்தையும் ஜெயிச்சுட்டாங்க. புரியுதா? படிக்க முடிஞ்சதுனால, சுட்டறிவு மூலமால மனத்துல ஏகப்பட்ட நாலேஜை ஏத்திட்டு மெமரிஸ் எல்லாம் பண்ணறதுனால அதெல்லாம் டக்கு டக்குன்னு ஹெல்ப் பண்ணுது. அப்படி இப்படின்னு எல்லா விதவிதமா எல்லா இந்த கம்ப்ளீட் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு இல்லைங்களா, பிசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். பிசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அங்க உட்கார்ந்து இருக்கு. ஏன்னா இந்த பெரிய ட்ரைனிங் சொல்லப்படுற அந்த மகா செட்டு ஒண்ணு போட்டு ஆன்ம பொருளா சர்வம் வியாபிச்சு, ஆனா தோன்றா பொருளாகவும் புதிக்காத பொருளாகவும் மறையாத பொருளாகவும் ஒரு ஸ்டில்னஸுமா இருக்கிற அதனுடைய சந்நிதியில இந்த மனம் குணங்கள் வழியா வெளில வருதுன்றது ட்ரூத் தெரியாது. தெரியாம அதுக்கு தனியா ஆட்டம் ஆடுது. அதனாலதான் நீ ஃபர்ஸ்ட் வெறும் இந்திரியங்களை நேரம் அடக்க முடியாது, மனத்தால விசாரி. கண்ணு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், டேட்டா டிரான்ஸ்மிட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட். வெளியில இருந்து உள்ள இருந்து வெளியில. கண்ணு மூலமா தூரத்துல பல மில்லியன் லைட் இயர்ஸாவே இருக்கிற ஸ்டாரையும் பார்க்க முடியும், பக்கத்துல இருக்கிற ஒரு மென்மையான பூவையும் பார்க்க முடியும். கண்ணு பார்க்க கை மென்மையா பூவை எடுக்குது. ஒரு கடப்பாறையை தூக்குடா அப்படின்னா கடப்பாறை எங்க இருக்குன்னு தேடின உடனே நீங்க போர்ஸும் கைக்கு வருது. அதை பிடிக்கிறதையும் தூக்குறதுமே கெட்டியா பிடிச்சு நல்ல இதுவா தூக்குறோம், தெம்பா தூக்குறோம். ஒரு பூவை எடுக்கணும் மென்மையா எடுக்கணும், குழந்தைய தூக்குறோம்னா மொழிவா தூக்குறோம். இப்படின்னு இது பேர் ஞான இந்திரியங்கள்னு பேரு. ஞானமா இருக்கிற கண்ணு கலர்ல இருந்து, டிஸ்டன்ஸ்ல இருந்து, வெயிட்ல இருந்து ஏற்கனவே ஸ்டோர்டு டேட்டா மனசுல இருக்கு, அதை வச்சு போடுது. இந்த சர்வே எல்லாம் வந்தாங்கன்னா அப்படி வாசல்ல நின்ற உடனே சொல்லுவாங்க, இது 80 அடி லெங்த், 80 அடி இருக்கும், அகலம் 60 அடி இருக்கும் அப்படின்ற கண் பார்வையை அளந்து 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 ஞானம் வந்துருச்சு. இதெல்லாம் ஸ்கில், இதெல்லாம் ஏற்றப்பட்டிருக்கு. சுட்டறிவு ஞானம். இந்த சுட்டறிவு ஞானத்தையே இவனுக்கு இதுதான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. புரியுதா? அப்படின்னு அறியாமையும் கூட 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 இருக்கும். இதெல்லாம் யூட்டிலிட்டேரியன் உபயோகத்துக்கு, வாழத்துக்கு வேணும், வாழத்துக்கு இது வேணும், உணவு வேணும், இடம் வேணும், இருக்க இடம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது 3 பேசிக். அதுக்கப்புறம் உணர்ச்சிகள் வருது இல்லையா? இப்படி இதெல்லாம் ப்ராசஸ் பண்றதுக்கு இப்படி கொடுத்துருக்கு. இது கண்ணு முன்னாலே மொத்தம் இருக்கிறதுனாலேயே பின்னால இல்லாதனாலே இதெல்லாம் ஊன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஹேண்டிகேப்ட், ஊனக்கண்கள்னே சொல்லுவாங்க, ஊனக்காதுகள். ஒரு நாய்க்கு இருக்கிற காது நம்மளுக்கு கிடையாது, ஒரு பாம்புக்கு இருக்கிற காது நம்மளுக்கு கிடையாது. எல்லாம் விதவித அறிவுகள், விதவித இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்படின்னு பிரபஞ்சம் பூரா அப்படின்னா என்ன இருக்கும்? எல்லா கெப்பாசிட்டியும் எங்கேயும் இருக்கணும். அதுல இருந்து எல்லாத்துக்கும் வந்து 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 தோன்றி மறைந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் தோன்றி மறைந்து போயிட்டு இருக்கணும். இந்த கெப்பாசிட்டிஸே நானும் நினைச்சிட்டு மனத்துல புடிச்சிட்டு இருந்தா அந்த கெப்பாசிட்டிஸ் எங்கேயோ இருக்கு, அங்கிருந்து வருது அப்படின்னு தெரியாம என் கண்ணு எவ்வளவு ஷார்ப்பு தெரியுமான்னு கண் பெருமையே பேசிட்டு இருக்கு. என்னோட ஆக்டிங் திறமை எவ்வளவு ஷார்ப் தெரியுமா, என்ன கேரக்டர் வேணாலும் நடிச்சிருவேன்னு சொல்லிட்டு இப்படின்னு ஸ்கில்ஸே பிரதானமா இருந்தேன்னா மனது அடங்காது. அதனால ஃபர்ஸ்ட் எதுக்கோசரம் இருக்கு, இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல கூடி வைக்கப்பட்டு இருக்கிறது. இதுல உண்மை கிடையாது. திருப்பி மனம்ன்றதும் மூளையில மொத்தம் இல்ல, உடம்பு பூரா வியாபிச்சிருக்கு மனம். திருப்பி அந்த மனமே ஆழ்ந்த இல்லாம போயிடுது. அதனால மனத்தால அடக்கு இந்திரியங்களை, புரிஞ்சுட்டு பண்ணுன்ற. நம்ம என்ன பண்றோம், நம்ம குழந்தையே இந்த வாசல்ல போற வண்டியில போற பொம்மை வித்துன்னு போறான், இத பார்த்துட்டோம்னா இவன் இன்னைக்கு ஸ்கூல் போக மாட்டான், வீடே 2 பட்டுரும் அப்படின்னு ஒண்ணு என்ன பண்றோம், அவன் சைட்டுல இருந்து அதை அப்படியே மறைக்கிறோம். இப்ப மாத்திரம் எடுத்துன்னு போயிடாத, இன்னும் 10 நிமிஷம் அவன் ஏதோ எடுத்துட்டு இருக்கா, எடுத்து விட்டு பசங்க எல்லாம் வாங்கிட்டு இருக்கு, இது எடுத்துன்னு போயிடாத அப்படின்னு சொல்லுவோம். மறைக்கப்பட்ட நிம்மதி. அந்த மாதிரி நம்மளே உணரணும், இதை எதுக்கு பார்ப்பானே,
இது வெத்தா உட்காந்து டிவிய பர்பஸே இல்லாம சகட்டு மீனிங் எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குது. வாழ்க்கையில சகட்டு மீனிங் பேசிட்டே உட்காந்துட்டு இருக்குது. என்ன கண்ட, என்ன திருப்தி, பேசினதுனால என்ன திருப்தி, அரட்டை அடிச்சு கேட்டு கேட்டு காதுனால என்ன திருப்தி, சிரிச்சதுனால என்ன திருப்தி, காட்சிகள் மூலம் பார்த்ததுனால என்ன திருப்தின்னு சயின்டிபிக்கா மனத்து மூலமாவே உன்னுடைய கர்ம ஞானேந்திரியங்களே விசாரிச்சுட்டேன்னா ஃபர்ஸ்ட் அதனுடைய அதுல இருந்து நிறைய எனர்ஜி சேரும். ஏன்னா விசாரத்துக்கு நிறைய ஃபைன் எனர்ஜி வரும், விவேகத்துக்கு ரொம்ப ஃபைனஸ்ட் எனர்ஜி வரும். நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் பேசி முடிச்சு சிரிச்சு முடிச்சாலும் ஹாலோ ஆயிடும். அரட்டை அடிச்சு பேசி கிண்டல் பண்ணி சிரிச்சு டயர்ட் ஆகி அதுல காம்ப்ளெக்ஸ் வேற வந்துடும். நம்மளே நையாண்டி பண்ணிட்டாங்கன்னா, நம்மளே யாரையும் நையாண்டி பண்ணி அவர் சுருக்குன்னு கோவிச்சுட்டு இப்படியே போய் என்னென்னவோ காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். எல்லாமே தெரியாத ஆட்டம்னால இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, இது கொடுக்கப்படல. இது மூலமா இது ஆரிஜினேட் ஆற மனத்திலேயே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அடக்கிக்கிட்டு அங்க பழகு, பற்றறுத்து பழகு. சத்தம் வருது, சீரியல் ஆரம்பிக்க போகுது, சீரியலை பார்த்து நான் என்ன அடைய போறேன்னு பாரு. இன்னைக்கு இந்த சீரியலை பார்க்காம இல்லாட்டி ஆபீஸ்ல உட்காந்துட்டு நேற்றுக்கு சீரியல் முடிஞ்சது இன்னைக்கு எப்படி எடுத்துட்டு போறான்னு உட்காந்து அரை மணி நேரம் அரட்டை அடிக்கிறோம் வச்சு. இந்த கண்டினியூட்டி எல்லாம் எதுவுமே சைக்கலாஜிக்கல் கண்டினியூட்டி இந்த உலக விஷயங்கள் எதுலையுமே கொடுக்காம கொடுத்து நான் என்ன அடைய போறேன் அப்படின்ற மாதிரி அவ்வளவு நுணுக்கமா பார்த்து மனத்திலேயே அதை இது பண்ணு. பரவாயில்ல, இன்னைக்கு வந்து பார்க்க வேண்டாம், இந்த கண்டினியூட்டியை கொடுக்க வேண்டாம், என்ன நடக்குதுன்னு பார்த்தா நிம்மதியா இருக்கும். மறந்து விட்டா இன்னும் நிம்மதியா இருக்கும். வாங்காத காரணால பிரச்சனை இல்லை, வைக்காத குழந்தைனால பிரச்சனை இல்லை. எந்த அக்விசிஷனும் மோர் காம்ப்ளிகேஷன்ஸ். எல்லா அக்விசிஷன் ப்ராசஸ் தான். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இந்திரியங்களும் ஓயாம வந்து வாங்கி போடு, எல்லாத்தையும் போட்டுக்கும். ஆனா அங்க புடின்றார். இந்திரியங்களை மனதால் அடக்கி பற்றற்று கர்மேந்திரியங்களை கொண்டு கர்மயோகம் செய்பவன் மேலானவனே அப்படின்றார். அப்புறம் இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா ந புத்தி பேதம் ஜனயே ஞானாம் கர்மசங்கினாம் ஜோஷயே சர்வ கர்மாணி வித்வான் யுக்தக சமாச்சகன். ஞானியானவன் கர்மப்பற்றுள்ள அஞ்ஞானிகளிடத்து மனக்கலக்கத்தை உண்டு பண்ணலாகாது. வேகமா ஒருத்தன் இப்ப வந்து இப்ப சொன்னேன், இதுலயே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். பேரனுக்கு ஆசை வந்துருக்கு பைக்கு மேல, பார்த்தா ஞானமயமா இருக்காரு. குணங்கள் மூலமா அவர் எத்தையுமே வந்து டூயிங்கும் கிடையாது, நான் டூயிங்கும் கிடையாது, அங்கேயே முற்றுவார். செகண்ட்ஸ்ல விசாரம் அவருக்கு சித்திச்சிருது. பேரன் பைக்குக்கோசரம் அழகா அடம் பிடிக்கிறான், ஒரு வார்த்தை வாங்கி ஆகணும், காலேஜுக்கு எடுத்து போய் தந்தா பண்ணணும்னு அவன் நினைக்கிறாங்க. அவன மனம் வந்து குணங்களுக்கு அடிமையா கிடக்கு. குணங்கள் மூலமா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் உயிர் பெற நினைக்குது. அவன் அம்மயமா ஆயிட்டான் அப்படின்றத அவன் பற்று இருக்கும் பொழுது இவர் சொல்லவே மாட்டார், சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. கலக்கத்தை உண்டு பண்ணல் ஆகாது. ஏன்னா இது கம்ப்ளீட்டா ஆப்போசிட் ரூட். அதனாலதான் விஷய ஆசையில அப்படியே ஜொரம் பிடிச்ச மாதிரி அலைவரங்க அவங்களெல்லாம் வந்து ஞான சத்சங்கம்லாம் கேட்டா போவோம், சத்சங்கம் பண்ணணும்னு 4 அறம் கொடுத்து போயிடுவாங்க. நீயும் வெட்டி வேலையா பேசிட்டு நேரத்துக்கு போயிருந்தேன்னா ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சிருப்பேன். நான் கொண்டாடி குழந்தைங்களோட நான் மாட்டுக்கு அதுங்களோட எங்கேயாவது பார்ட்டிக்கு போயிட்டு வந்திருப்பேன், ஹோட்டலுக்கு போயிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு கோவம் வரும். அதனாலதான் அவங்களுக்கு எல்லாம் மனக்கலக்கத்தை உண்டு பண்ணல ஆகாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றாங்க. நம்ம மனவாடம் யாருக்கு அதுல விழுதோ யாருக்கு தேவையோ அவனுக்கு தான் அது. அதனாலதான் ஃப்ரீடம், அப்சல்யூட் ஃப்ரீடம். ஏன்னா அது ஆரம்பமும் ஃப்ரீடம், நடுவும் ஃப்ரீடம், ரெண்டும் ஃப்ரீடம். நம்மளேதான் ஆசிரியப்படும், நம்மளேதான் அதை வந்து ஆட்படணும். என் தப்ப நானாதான் திருத்திக்கணும், இல்லாட்டி சொசைட்டி வந்து அடிச்சு திருப்போம். விரயமாகும், நஷ்டமாகும், கஷ்டமாகும். இப்படிதானே எக்ஸ்பீரியன்சஸ். ஞானமா இருந்தா என்ன பண்ண போற, எடுக்கும் பதில் தெரிய போகுது, அதுக்குன்னு பண்ணாம இருக்க போதில்ல, அது பண்ண போற பயன்ல வைக்க போறது இல்லை. ஞானியானவன் கர்மப்பட்டுள்ள அஞ்ஞானிகள் எடுத்து மனக்கலக்கத்தை உண்டு பண்ணலாகாது.
எல்லா கர்மங்களிலும் தானே ஈடுபட்டுக் கொண்டு மற்றவர்களையும் ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ண பரமாத்மா அப்படித்தானே பண்ணாரு. எங்கேயாவது was he lagging behind? எங்கேயாவது நின்றாரா? என்ன ஞானம்ன்றது ஓடி ஓடி ஆடி ஆடி மரம் வெட்டுற வேலை இல்ல. அது பிசிக்கல் மூவ்மெண்ட்ஸ்னால நிக்க போறது இல்ல. ரயில்வே ஸ்டேஷன் கியூல நிக்கிறதுனால ஞான விசாரம் பண்ணாம இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாலஞ்சு குழந்தைகளுக்கு அட்மிஷனும் இதுவும் காத்தால இருந்து வேலைகளும் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தகப்பனா இருந்து ஞான விசாரம் பண்ணாம இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது எந்த தடையும் கிடையாது, அந்த சம்பந்தமே கிடையாது, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அந்த அனுகிரகம்ன்ற டிபார்ட்மெண்ட் ஒண்ணு இருக்கு. நான் எப்ப பாரு பணிஞ்சு கிடக்கேன், அனாவசியமா என்னுடைய புலன்களை வெளியில விடாம இருக்கேன், உள்ளுக்குள்ளேயே இந்த மனத்துக்குள்ளேயே என்னையே நான் ஆராயறேன். இந்த மனமே எவனுடையது, இதில் வரும் ஒவ்வொரு இச்சையும் அந்த இச்சை ஒண்ணு ஒண்ணுத்து மேலேயும் இது அடையிற ஜுரமும் யாருக்கு, செய்பவன் இவன் அப்படின்னு நிதானமா அருகில் இருந்து செய்ய வேண்டியது. இதுக்கு கர்மங்கள் ஆக்சுவலா தடையே இல்லை. இது ஞானம், இது வாழ்க்கை. அப்படியே அவரும் பண்ணிக்கிட்டு மற்றவங்களையும் பண்ண வைப்பார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பகவானுடைய பாட்டுக்கு போவோம். நேற்றுக்கு இந்த பாட்டு பார்த்தோம். கர்மம் பயன் தரல் கர்த்தனது ஆணையால், கர்மம் கடவுளோ உந்தி பெற, கர்மம் ஜடமதால் உந்தி பெற அப்படின்னா. கர்த்தன்னா யாரு? அந்த சுப்ரீம் ஸ்டில்னஸ் ஆர் சுப்ரீம் கான்சியஸ்னஸ், என்ன வேணா போட்டுக்கோங்க, அது பேர் முக்கியம் இல்ல. நீங்கள் உதிக்கும் இடம் ஆழ்ந்த உறக்கத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்த இடம். அந்த இடத்துல இருந்தா இவ்வளவு விவகாரமா ஆன்மீகம் தெரிஞ்சுக்கிறவங்களா, லௌகீகத்துல அப்படியே நேக்கா வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிட்டு வாழ போறவங்களா, எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த புத்தி இயக்கமா, அதுதான் கடைசி புள்ளி. பேக்கிங் ஸ்ட்ரீட்ல எந்த புள்ளி? ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் ப்ராசஸ் நடக்கிற, அல்டிமேட் ப்ராசஸ் நடக்கிற இடம் அது புத்தி இல்லையா? புத்தி மூலமா தான் என்னுடைய செயல்களையும் கணிச்சுக்கிட்டே இருக்கேன், முடிவுகளையும் எடுத்துக்கிட்டே இருக்கேன், மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்கேன், மேம்படுத்திக்கிட்டே இருக்கேன், என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? அந்த புத்தியே இங்க இருந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத இடம் மாதிரி இருக்கிற மெய்யறிவுல இருந்து வருது. அதனோட தன்மை அப்படி இருக்கு. ஏன்னா அதுல ஒரு காட்சி கிடையாது, அதுல ஒரு ஒலி கிடையாது. ஆழ்ந்த ஊர்ல என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. ஆனா உண்மை இதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டவா இருக்கிறது. ப்ரூவ் பண்றதுக்கு வாழ்க்கையை என்ன தூக்கத்துல நம்ம செத்து போல, செத்து போற மாதிரி இருக்கிற தூக்கத்துல நிஜமா செத்து போல. அந்த பரவ திருப்தி கிடைக்கிறது, மனசுக்கும் தெம்பு கிடைக்கிறது, உடலுக்கும் தெம்பு கிடைக்கிறது. அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தலமா இருக்க வேண்டும். அதுல இருந்துதான் இந்த மனம் எழுதுக்க வேண்டும். குட்டி குட்டியா எழுதுக்குது, ஒவ்வொரு தாட்டா எழுதுக்குது, ஒரு காட்சியா எழுதுக்குது, இந்த கர்மங்களா எழுந்துக்குது, கர்த்தாக்களா கர்மங்களை செய்பவர்களா மாறி 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 எழுந்துக்குது. இப்படி எல்லாம் எழுந்துக்கிறதுனாலே அந்த புள்ளி ரொம்ப முக்கியமானது. இது முக்கியமானதே அன்று. இந்த நம்பிக்கை வேணும், இந்த நம்பிக்கை வேணும். ஏன்னா இங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், குணங்களை மாத்துறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம், இங்க ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம், ஐயோ தோத்து போயிட்டேனே குமுற வேண்டாம், எதுவுமே இங்க ஆக வேண்டாம். ஏன்னா வினை பயன் பண்ணினாதான் இதெல்லாம் வரப்போகுது. மொத்தத்துல எவன்டா இவன் ஆராயும், யாரா போயிட்டு இருக்கான் டேக்கிங் ஸ்டேட்டா அப்படின்றதுதான் இவர் இந்த பாட்டுல சொல்றாரு. கருத்தனு காக்கும் நிஷ்காமிய கர்மம் கருத்தை திருத்தியது உந்தி பெற, கதி வழி காண்பிக்கும் உந்தி பெற, அல்டிமேட் ஸ்டெப் கொடுக்கிறார் பகவான். கருத்தனு காக்கும்னா யாரு? அந்த சுப்ரீம் லார்ட், அந்த ஸ்டில்னஸ். எந்த வேலையில நீங்க ஈடுபட்டீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் நினைச்சுக்கங்க, சுத்தமா ஒண்ணுமே இல்லை, இப்ப எழுந்த உடனே இவ்வளவு வேகமா ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நிக்கிறேன், கிடைச்சே ஆகணும் போய் நிக்கிறேன், அவன் யாருக்கு என்ன டிக்கெட் எப்படியோ கன்ஃபார்ம் ஆகி கிடைக்கணும் அப்படின்னு என்ன இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பாருங்க. லேட்டா போயிட்டு பெரிய டூ இருந்தா அதுக்கு புலம்புவீங்க, புலம்புறதுக்கு முன்னாடி பாருங்க நேற்று ராத்திரி தூக்குறேன் என்னமோ வீட்டுல எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணாங்க, டிக்கெட் புக் பண்ணா வந்திருக்கேன். சோ மெனி காரிலேட்டட் டிலேனால நீ கிளம்பி வந்தது லேட் ஆச்சு, அதனால இவ்வளவு பெரிய 100 பேர் நிக்கிறாங்க. இல்ல பண்ணி ஆகணும், பண்ணாம போக முடியாது. எல்லாருக்கும் 4 நாள் லீவ் வருது.
அப்படின்னு அந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற ஸ்டில்னஸ பாக்குறது தான் கருத்தனுக்காக்கும் நிஷ்காமிய கர்மம். புரியுமா? கருத்தன் யாரு? அந்த ஸ்டில்னஸ் தான். நைஷ்காமிய கர்மம் தான் என்ன? ஆசை வயப்படாத, பயன்களில் பற்று வைக்காத, வெறுமனே ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறவன் இப்போ டிக்கெட் புக் பண்ண வந்திருக்கான். கிட்டத்தட்ட சோம்நாம்புலிஸ்ட் மாதிரியே நடக்கான். தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கிறவங்க மாதிரி இருப்போம். உண்மையில ஆக்சுவலா தூங்காமல் தூங்கிதான் இங்க அதை அடையணும். எதுக்கு தூங்காம இருக்கணும்னா அவேர்னஸுக்கு தூங்காம இருக்கணும், நான் ஜட்ஜ்மெண்டல் அவேர்னஸுக்கு தூங்காம இருக்கணும். தூங்குறது எதுக்கு தூங்கணும்னா இந்த வேக்கிங் ஸ்டேட்டுக்கு தூங்கணும். வேக்கிங் ஸ்டேட் செய்தவர்கள் அத்தனை பேர் இருக்கா பாத்தீங்களா? அவனை பார்த்து நல்லா பொட்டேன்னு போடணும். அவன் உனக்கோசம் நிக்கல, நான் டிக்கெட் புக் பண்ண எவனுக்கோசம் நிக்க வரல, என் பொண்டாடி கோசம் நிக்க வரல, என் குழந்தைகளோசம் நிக்க வரல. இந்த பிக்னிக் அப்படியே சூப்பரா செலிப்ரேட் பண்ணணும்னு எந்த எண்ணம் கிடையாது. வெறுமே நிக்கிறேன், பேசாம நில்லு. இப்படிதான் முதல்ல ஸ்ட்ரிக்டா போவோம். என்ன அவ்வளவு நோக்கமா போனோம். இதுதான் நைஷ்காந்திய கர்மம். தூயல் இல்லாம, எதிர்பார்ப்பவன் இல்லாம, நடந்தே ஆகணும்னு ஜுரம் பிடிச்சவன் இல்லாம, அப்படியே பிக்னிக்ல தான் போய் எல்லாரும் போய் அப்படியே கொண்டாடி செலிப்ரேட் பண்ற மாதிரி அப்படின்னா அந்த ப்ரொஜெக்ஷன் கூட இல்லாம. புரியுதா? எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய ரிசல்ட்ஸ், இமேஜஸ், ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட் அப்படி மாத்தி உருட்டி போட்டு அடுத்த வாரம் நம்மளாம் எங்க இருக்க போறோம் சின்ன குழந்தை போய் அவன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லிட்டு இருப்பான். அவங்களும் அங்க போக போறோமே எங்க போக போறோமேன்னு பேசிட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி இருக்கும். நம்ம புத்தி கிடத்தனமா இருக்கும். என்ன நடக்குது, ஏது நடக்குது, எவனுக்கு நடக்குது, ஏன் நடக்குது ஒன்னும் தெரியாது. இத வேறோட வாழற தன்மை தான் சொல்றாங்க. கருத்தனுக்காக்கும் நிஷ்காமிய கர்மம், நைஷ்காமிய கர்மம், அதாவது சென்டர்லெஸ்ஸா டூயர்லெஸ்ஸா பண்ற கர்மம் கருத்தை திருத்தியது உந்தி பெற. கருத்துன்னா என்ன? பர்செப்ஷனே மாத்திடுது. என்ன பத்தியும் என்னோட பர்செப்ஷன் தாங்க என்னுடைய வாழ்க்கை. கரெக்டா? பர்செப்ஷன் என்ன? புலப்படுதல். எனக்கு இப்ப இப்படி புலப்படுறேன், நான் ஐடியலா போயிட்டு இருக்கேன், இந்த மாசத்தை மேனேஜ் பண்ணிடலாம், இதெல்லாம் என்னுடைய பர்செப்ஷன். ஜெயிச்சுடலாம், லாபம் அடைஞ்சிடலாம், ஒக்கக்கூடாது, அவன் தோத்துட்டான், இவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு ஒரே எடை போடுதல்கள் தான் எங்கேயும் ஓயாம சீட்ஸா பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த கருத்தையே திருத்தி அமைக்குதான். எவன்டா ஒப்பீனியன் சொல்றான், யார் மேலடா ஒப்பீனியன் சொல்றான், என்னடா வேணும் உனக்கு, ஏன்டா அங்க பாக்குற பாருங்க, ஆப்பவன் எவன்டா, எதுக்குடா பாக்குறேன்னு எடை போடுறதுக்கு. எடை போட்டு நீ ஒண்ணு என்னடா பண்ண போற? அது மாதிரி ஒண்ணும் இல்லடா, தினம் இன்னைக்கு ராத்திரி தூங்க போற, சுத்தமா நீ இருக்க போறது இல்ல. நீ உன் பேரு, உன்னுடைய தகப்பன் ஸ்தானம், அப்படியே பிக்னிக்ல போய் 5 நாள் அப்படியே பணத்தை விட்டு எரிஞ்சு குழந்தைகள் எல்லாம் அப்படியே கழிப்பூட்டி அவங்க கிட்ட ஏதோ இமேஜ் எல்லாம், அப்பா எங்க அப்பா எப்படி தெரியுமா அப்படின்னு அதுங்க போசத்தை பார்த்து மெய் மறந்து, இந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல, நீ இல்ல, அவனும் இல்ல, உலகம் இல்ல, எதுவும் இல்ல. இந்த மாதிரி கருத்தை திருத்தியது அப்படின்றாரு. கருத்தனுக்காக்கும் நிஷ்காமிய கர்மம் கருத்தை திருத்தியது உந்தி பெற, கதி வழி காண்பிக்கும் உந்தி பெற. ஏன்னா இது ஸ்டில்னஸுக்கு லீட் பண்ணி போகுது. ஒவ்வொரு ஸ்டில்னஸுங்க வேக்கிங் ஸ்டேட் பூரா நீங்க நிக்க தெரிஞ்சிட்டீங்கன்னா போதும். யோசிக்கிறது பெரிய இது இல்ல, நிக்கிறது தான் பெரிய விஷயம். நிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கதிய காமிக்குதுன்ற. கதி வழின்னா என்ன? பெரிய பொருளையே நிக்க ஆரம்பிச்சிடும், குடிகொள்ள ஆரம்பிச்சிடும். இந்த வாழ்க்கை சர்வ சர்வ பின்னாடி நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணும். ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரு இல்யூஷன். எப்படி ஆழ்ந்த உறக்கத்துல கனவு வருதோ, எப்படி எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் க்ளோஸ் பண்ண தியேட்டர்ல படம் காமிக்கிறாங்களோ, ஆழ்ந்த உறக்கம் அது மாதிரி இருட்டு. அந்த இருட்டுல ஆளே இல்லாம போயிடுறோம். பிரஜை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா என்ன ஏது உலகம் எதுவுமே கிடையாது. ஒன்றுமற்ற தன்மை, ஒன்றும் அறியாத தன்மை, அதுதான் ஆழ்ந்த உறக்கம். அந்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு வந்த உடனே எஞ்சி உள்ள வாசனைகள் எப்படி ஒரு கனவு மாதிரி இங்க வருதோ, அதே மாதிரி இந்த உலகமும், இந்த உலகத்துல இந்த ரோல்ல மாட்டிக்கிட்டு அப்பன்னு சொல்லிக்கிட்டு இந்த வேலையை பண்ணியே ஆகணும், இப்படி கழிச்சாகணும், இந்த 4 நாள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இங்க நிக்கிறவங்க கூட ஒரு கனவு தான். எல்லா தாட்டுமே தூக்கம் பெரிய கொரட்டை, திங்கிங் ப்ராசஸ் பெரிய கொரட்டை விட்டுட்டு தூங்குற தன்மை.
ஆனா அதை பிடிச்சுக்கோன்ற வழி. கருத்தை திருத்தியது உந்தி பெற, கதி வழி காண்பிக்கும் உந்தி பெற. இது உபதேச உந்தியாது. இன்னொரு பாட்டு உள்ளது 40. வினை முதல் நாமாயின், அதை ஆரம்பிச்சோம் இதுக்கு. வினை பயன் துய்ப்போம். வினை முதல் யார் என்று வினைவி தனை அறிய கர்த்தத்துவம் போய் கருமம் 3 கழலும் நித்தமா முத்தி நிலை அப்படின்ற. வினைன்னா என்ன? செயல், ஆக்ஷன். ஆக்ஷனுடைய ஐ எம் டூயிங், ஐ எம் டாக்கிங், ஐ எம் டிராவலிங், ஐ எம் சீக்கிங், ஐ எம் ரிஜெக்டிங், ஐ வாண்ட், ஐ டோன்ட் வாண்ட்ன்ற மாதிரி எல்லா வகையிலாலையும் நீன்னு ஒரு சென்டர் அந்த உடம்போட உன்னோட பாஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமா ரெஜிஸ்டர் ஆகி ஒரு சென்டர் ஆகி பண்ணேன்னா அதுக்கு அந்த எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போ அந்த அளவுக்கு எப்படி வேணா ரிசல்ட் வரும். என்னை பயன் வரும். நல்ல பையனா கெட்ட பையனான்னு சொல்ல, என்ன என்ன நீ பண்ண, அதனாலதான் நம்மளுடைய நாளைய வாழ்க்கைங்க இன்னைக்கு டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த மொமெண்ட் இப்ப டிசைட் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ஜென்மத்தை டிசைட் பண்றோம். எல்லா லெவல்லையும் ஒரு கோன் மாதிரி இப்படி போகுது. ஒரு திங்கர்னால, ஒரு டூயர்னால, ஒரு பெர்ஃபார்மர்னால, நான் பெர்ஃபார்மர்னால, சைக்கலாஜிக்கல் காம்ப்ளெக்சஸ் எல்லாம் நீங்க விதைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த சீடுல ஃபியூச்சர்ல நிறைய மரங்களா வளர போகுது, நிறைய டூயர்ஸா வளர போகுது. அதுக்கெல்லாம் எந்த டூயருக்கு பொட்டன்சியல் ஜாஸ்தி ஆகுதோ, ஸ்பீடு ஜாஸ்தி ஆகுதோ, ப்ரொபல்ஷன் ஜாஸ்தி ஆகுதோ அவன் வடிவம் எடுக்க போறான். என்ன டூயிங் மூலமா தான் நான் என்னை காப்பாத்திக்கிறேன்னு எல்லாரும் நம்பணும். பண்ணாதான் பண்ணுவோம். இப்படியாவது முடிச்சிடணும், அப்படி முடிச்சிடணும், இப்படி முடிச்சிடணும் ஒரு சென்டர் ஆகும். அதான் சொல்றேன். வினை முதல் நாமாயின் வினை பயன் துய்ப்போம். அது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஆர் நியூட்ரல் ஆர் நோ ரிசல்ட் என்னவோ அவனுக்கு வினை பயன் இருக்கு. வினை முதல் யார் என்று வினவி பண்றவனை எவன்டா அப்படின்னு கேட்டேன்னா தன்னை அறிய. தனைன்றது இந்த டூயர் கிடையாது. பார்த்தா அந்த ஸ்டில்னஸ், ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற ஸ்டில்னஸ். அதுக்கு நாமதேயம் கிடையாது. அது ஒரு பிளேஸ் கிடையாது, அது ஒரு குறி கிடையாது, அது ஒரு டைம் கிடையாது, அது ஒரு இச்சை கிடையாது, அது ஒரு ஞானம் கிடையாது, ஆன்மீகம் கிடையாது, பந்தம் கிடையாது, மோட்சம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுதான் தனை. அந்த தனை அறிய கர்த்தத்துவம் விழுந்துருமா, டூயர்ஷிப் விழுந்துருமா. இது பெரிய நீங்க பாக்குறது இல்ல, ஒரே ஸ்டாண்ட்ல பாக்குறது தான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறீங்க, நிக்கிறீங்க, 100 பேர் நிக்கிறாங்க. மலைக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ லேட்டா வந்தேனே அப்படின்னு உங்களை நொந்துக்கிறதுக்கு முன்னாடி என்னவோ பண்ணணும். நேற்றுக்கு ராத்திரிக்கு அடியோட இந்த தாட்டு கூட கிடையாது. டிக்கெட் புக் பண்ண போறோம், பிக்னிக் போறோம், சீக்கிரம் போகணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்றவங்க எவனுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அதுதான் நம்மளுடைய சொரூபஸ்திதி. ஆனா அது பூரணஸ்திதி. அது இப்படி நழுவி இப்படி உடம்பு மூலமா இப்படி பேச ஆரம்பிக்கிற அந்த தருணத்திலேயே அங்க பாத்தீங்கன்னா எவனும் இல்லைன்னு தன்னை அறியன்னா ஒத்தனும் இல்லைன்றது அறிவாய். தனித்த டூயர் அடியோட இல்லைன்றது எப்பவுமே சாஸ்வதமான ஒண்ணாது அப்படின்றது அறிவாய். தன்னை அறிய கர்த்தத்துவம் போயிடும், டூயர்ஷிப் போயிடும். எத்த பண்ற டூயா இருக்க மாட்டான். கர்த்தத்துவம் போய் கர்மம் 3 கழலும். 3 கர்மம் 3 விதமா கர்மங்கள் அப்படியே சர்ஜாய் போயிட்டே இருக்கு. ஒண்ணு பிராரப்த கர்மம். பிராரப்தம்னா இப்ப இந்த க்ஷணம் என்னை ஈடுபடுத்தி ஆட்பட வைத்திருக்கும் கர்மம். இந்த கர்மம் பண்ணும் போது இதனுடைய நிறைய சங்கிலி தொடர்புல நிறைய கர்மங்கள் உருவாகுது. ஒரு டிக்கெட் புக் பண்றது மாத்திரமா? டிக்கெட் புக் பண்ண உடனே அடுத்தது அங்க எங்க ஸ்டே பண்றது, ஏது பண்றது, எப்படி பண்றது, ட்ரெயின்ல என்ன சாப்பிட்டு போறது, எத்தனை தலைவணி இருக்கும் போது, எவ்வளவு தண்ணி பாட்டில் இருக்கும், எவ்வளவு அனந்த கோடி கர்மங்கள் இருக்கா இல்லையா? இதெல்லாம் ஆகாமிய கர்மம். இன் டைம் வரப்போகுது. புரியுதா? பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம். சஞ்சித கர்மம்னா ஏற்கனவே ஒரு மூட்டை சேர்த்திருக்கோம். அந்த மூட்டையில இருந்துதான் இந்த உடம்புக்கு இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ள இந்த ஆளுக்கு இந்த கர்மம் இப்போ வெளில வந்திருக்கு. இது மூலமா அவன் புதுசா கேட்க போறான் ஆகாமியத்தை. சஞ்சிதம் பிராரப்தமா மாறி, பிராரப்தத்துல இருந்து ஆகாமி மாறி புது சஞ்சிதம். புரியுதா? இன்னொரு ஃபார்முக்கு இந்த பேசணும், இந்த தண்ணிய ஓடி இறங்கி போய் வாங்க போய் ட்ரெயினை மிஸ் பண்ணணும். புரியுதா? தண்ணி பாட்டில் வாங்கி வாங்க ஓடி போய் அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணணும். அப்புறம் 12 மணி நேரம் தெளிவா அந்த இடத்துக்கு போய் சேரணும், வேலையை போட்டணும். இப்படி எல்லாம் எல்லா மூட்டையும் அங்க கிடக்கும். பாக்குறது, கேட்கறது,
நல்ல தூக்கம் தூங்குறது, தூங்காம இருக்கிறது, காத்துனால ஒரே அலையிறது, எல்லாம் ஜட இயக்கங்கள், மெக்கானிக்கல் இயக்கங்கள். இத நடத்தி இருக்கிறவன் அப்படியே ஈகோன்னு சொல்லப்படுற ஒரு மூட்டை. அவன் தான் டூயராகவும் மாறுறான். அததான் சொல்றாரு, கர்த்தத்துவம் போய் கர்மம் மூன்றும் கழலும் நித்தமா முக்தி நிலை இது. எப்பவும் ரெடியா இருக்கிற முக்தி நிலை இது. என்ன டூயர்ஷிப்ப ஒழிச்சுட்டேன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தன் 3 பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிட்டு அவன் செத்து போட்டான்னா 3 பேரும் கைம்பெண் ஆயிடுவாங்க இல்லையா? 3 கர்மங்களும் விழுந்துரும். கர்த்தால வச்சுட்டு தான், டூயரை வச்சுட்டு தான் இந்த மொத்த ஆன்மீகமும் நிக்குது. அட் எனி மூமெண்ட் உடம்பு ஒரு பிரேதம் மாதிரியான ஒரு பொருள். இப்பவே டெட், தாட்ஸ் ஆர் ஆல்சோ டெட். ஏன்னா பாஸ்ட் ஜங்க், அந்த காலமும் இல்ல, எல்லா மெமரியும் வேஸ்ட், வெட்டி வேஸ்ட். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எதுக்கு படிக்கிறோம்? வேலைக்கு படிக்கிறோம். 1ஆம் கிளாஸ்ல இருந்து PhD வரைக்கும் படிக்கிறோம். 1ஆம் கிளாஸ் இருந்து மாஸ்டர் கிராஜுவேஷன் வரைக்கும் படிக்கிறோம். ஏதாவது நம்ம யூஸ் பண்றோமா? 4ஆம் கிளாஸ் ஏதாவது கணக்கு யூஸ் பண்றோமா? 8ஆம் கிளாஸ் கணக்கு யூஸ் பண்றோமா? ஹிஸ்டரி ஏதாவது யூஸ் பண்றோமா? கெமிஸ்ட்ரி ஏதாவது யூஸ் பண்றோமா? எதுக்கு சம்மந்தமே இருக்காது. ஆனா அதெல்லாம் நீங்க பண்ணணும் கிடக்கு. ஏன்னா டூயர் அதை நம்புறோம். பிறந்தவங்க எல்லாரும் ஒருத்தர் கம்பெனி கொண்டு போய் சேரு. 2.5 வயசு ஆச்சா கொண்டு போய் LKG போடு, ப்ரீ ஸ்கூல்ல கொண்டு போய் போடு. டாக்டர் ஆக்கு, இன்ஜினியர் ஆக்கு, 50,000 1 லட்சம் அப்படின்ட்டு மெட்டீரியல் ஆகும், இதுவாகும். அப்படியே எல்லாம் பல்கா வெறும் பில்டிங் மாதிரி ஆளுங்களை உருவாக்குறோம். எதுவுமே கிடையாது, எந்த தாரதமே கிடையாது. தினம் நடந்துட்டு இருக்குது. இதுதான் அடிப்படை. அட் எனி மூமெண்ட் டீப் ஸ்லீப்ல ஒண்ணும் கிடையாது, ஒரு குணம் கிடையாது. ஆனா சகஜ நிலை. அதுல இருந்து இது பாய்கள்லாம் சொல்ல வேண்டாம். என்ன, அதுதான் ஆதாரம். அதுவே இது. அது இப்ப இல்லாம இல்ல, இப்ப இல்லாமல் இல்லை. அந்த ஆழ்ந்த உறக்க நிலையில இருக்கிற அந்த ஸ்திதி, ஸ்டில்னஸ் இப்பொழுது இல்லாமல் இல்லை. அதை எப்பவும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு அதை பார்த்து இத கர்த்தா இல்லாம இங்க சுப்ரீம் கர்த்தா அதுதான் சுப்ரீம் லார்ட். அதுதான் அப்படி வர்ணிக்குது. இந்த மனம் தான் என்ன பண்ணுது? இந்த உடம்பு மூலமா காலத்தை கற்பிக்குது, காலம் மூலமா பொருட்கள் அடைதல், அடையாமை, விரும்புதல், விரும்பாமை அப்படின்னு 5 புலன்கள் வழியா போகுது. பகவான் பல பாட்டுகளை படிக்கிற, எல்லாரும் படிக்காங்க. 5 கள்வர் அகத்தினில் இருக்கும் போது அகத்தில் நீ இளையோ அருணாச்சலா அப்படின்னு அருணாச்சல அக்ஷரமணமாலையில் வரும். 5 கள்வர்னா இந்த புலன்கள். இந்த கள்வர்கள் என் உடம்புல கூடிக்கொண்டு இவங்களை நான் உண்மைன்னு நினைச்சு இவங்க மூலமா வெளியில போய் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டேன். அப்படி இவைகள் வரும்பொழுது நீ இல்லையோ, ஸ்டில்னஸ் இல்லையோ, உண்மையே இல்லாத தன்மை மாதிரி இருக்கிற எல்லாம் பூரண அறிவா இருக்கிற அந்த பொருள் இல்லாம இருந்தியோ அப்படின்னு அருணாச்சலன்னு அப்படி வர்ணிச்செல்லாம் பாடுறேன். நல்லா பார்ப்போம். சரியா? என்ன ஏதாவது கேள்வி கேட்கணுமா? கிரி மைக் பாஸ் பண்ணு. தாட்ஸ் எல்லாமே பழசு அப்படின்னு பேசுறோம். ஆமா, எல்லாமே ஒரு குப்பை, எல்லாம் உள்ள இருக்கு. இப்போ இந்த உலகத்துல இருக்கிற எல்லா இன்னோவேஷன்ஸ் எல்லாம் எப்படி வந்தது, புதுமையான விஷயங்கள், டெக்னாலஜி எவல்யூஷன், இதெல்லாம் எப்படி வருது அப்படின்றது எனக்கு விளங்கலன்னு வச்சுக்கோம். பட் எனக்குள்ள தாட்ஸ் எல்லாமே பழசுன்றது எனக்கு அந்த பழமையான ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி தான் நான் டெய்லி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கேன்றது எனக்கு விளங்குது. பட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி உருவாகிறதுன்றது எனக்கு புரியல. அதான் 2 சைட்ஸ் இருக்கு. நீங்கன்னு சொல்லப்படுற உடம்பு, உலக பொருட்கள் இவைகளோட ரிலேட் பண்ணும்போது தாட்ஸ் ஆர் யூட்டிலிட்டேரியன். உங்களுக்கு திடீர்னு ஒரு புது நகர் ஒரு இடத்துல வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க.
அதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கேட்டுட்டு நீங்க போகணும்னாலே இது உலக விஷயம். கரெக்டா? ஒருத்தர் போய் பாக்குறீங்க, இதே கீழ்பாக்குக்கு நீங்க வந்திருக்கீங்க, கீழ்பாக்கல செக்ரட்டேரியட் காலனின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டதே இல்ல. செக்ரட்டேரியட்னாலே நீங்க உடனே ஃபோர்ஸ் இன்சார்ஜோ இல்லாட்டி மவுண்ட் ரோடோ ஏதோ நினைச்சிட்டு இருக்கீங்க. புது வார்த்தை, இதெல்லாம் யூட்டிலிட்டேரியன். இதுக்கு தாட்ஸ் வேணும், டெக்னாலஜிக்கு தாட்ஸ் வேணும். இன்னைக்கு தாட்டு தான் ராக்கெட்டை கண்டுபிடிச்சு ஸ்பேஸுக்கு போகுது. மொபைல் போனை கண்டுபிடிச்சு கம்யூனிகேஷனை ஒவ்வொருத்தர் பேக்கெட் வச்சிருக்கு. இந்த உலகத்துல எந்த மூலைக்கு வேணா பேசலாம், அங்கிருந்து பேசிக்கலாம், எவ்வளவு தூரம் போனாலும் பேசிக்கலாம். ஈவன் ஸ்பேஸுக்கு போயும் அங்கிருந்து சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்ற அளவுக்கு இதுக்கெல்லாம் தாட் வேணும். சட்டையை கண்டுபிடிச்சு, பட்டனை கண்டுபிடிச்சு, விதவிதமான பேட்டர்ன் நம்ம டிசைன்ல ஷர்ட் தைக்கிறதுல இருந்து மேலுக்கு வாழ்தலுக்கு பொருள் மூலமான வாழ்க்கை, இதுக்கெல்லாம் தாட்ஸ் வேணும். ஆனா நாம் யாருன்றதுக்கு அந்த வெளிதான் உள்ள இப்ப நம்மள குழப்பிடுச்சு. புரியுதுங்களா? வெளின்னா என்ன? வெளியில இந்த சயின்ஸ ஆமா மொபைல் உங்களை பேச வைக்குது. ஆனா சிக்னல்ஸ் எல்லாம் எங்கே எப்படி பாஸ் ஆகுது? கோர்ல என்ன இருக்கு? இப்ப இது எல்லாமே நீங்க விழிச்ச பிறகுதானே நடக்கிற விஷயங்கள். கரெக்டா? ஆழ்ந்த உலகத்துல எப்படி உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களுடைய சாப்ட்வேரை உருவிட்டு நீங்க கன்ஃபியூஸ் ஆகி முதல்ல கிரியா படுத்துட்டு ஐயோ 8ஆம் கிளாஸ் ஞானத்துல நிக்கல நீங்க. கரெக்டா? ஒரு 15 வயசு பையனாவோ 12 வயசு பையனாவோ எழுந்தது, ஐயோ நேத்திக்கு நான் என்னப்பா இப்படி பேசுற, நீ ஒரு எப்படி அதே ஆள் எழுந்திருக்கேன் இன்னைக்கு, ஆனா நீ பேசுறதுல பார்த்தா 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பையன் மாதிரி பேசிட்டு இருக்கியப்பா அப்படின்னு எந்த கன்ஃபியூஷனும் புத்திலயும் வரல. கரெக்டா? தடுமாற்றம் எதுலயும் வரல. அப்புறம் உங்களுடைய பற்றுக்கள்னு சொல்லப்படுற விஷயங்கள்ல எந்த கன்ஃபியூஷனும் வரல. நீங்க அப்படியே காத்தால எழுந்து உங்க இந்திரியங்களாலையும் அப்படியே இந்திரியங்கள் விஷயங்கள், அதாவது கண் மூலமா உங்க வீடை நீங்க ஐடென்டிஃபை பண்ண மறந்து பக்கத்து வீட்டுக்குள்ள போய் நுழையல. இப்படி கம்ப்ளீட் சாப்ட்வேரே எங்கேயோ போயிட்டு எங்க போச்சுன்னு கூட தெரிய முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. தூங்கும் பொழுது அது என்ன உணர்வுன்னு கூட தெரியறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இந்த இடத்துல. ஆனா அடுத்த நாள் கண்டினியூட்டி கிடைக்குதா இல்லையா? உங்க புத்தியில எந்த அளவுக்கு முதல் நாள் வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டீங்களோ, ஏதோ ஒரு கோர்ஸ் போறீங்க வச்சுக்கோங்க, அதுல எந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டீங்களோ கூட அது கூட ஈவன் நல்லா தூங்கி அதுல இருந்து ஏதாவது விடை கண்டுபிடிக்கல முடியலன்னா கூட காத்துல இருந்து டக்குன்னு விட வரும். எங்கேதோ இருக்குல வந்த மாதிரி வரும். தோட்டத்துல ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, டவான்னு வரும். நேற்றுக்கு அந்த கோர்ஸ் போனோம்ல, ஓ இப்படி பண்ணாங்களா அத அப்படின்னு திடீர்னு வரும். ஆனா நடுவில் ஆளே இல்லை, நீங்க பண்ணிட்டு இருந்து வேற ஏதோ வேலை. இப்படி விழுப்பு நிலையில கண்டினியூட்டிய தக்க வச்சு ஆனாலும் இல்லவே இல்லாம பண்ணி அடுத்த நாள் அந்த கண்டினியூட்டி கரெக்டா லிங்க் ஆகுது. அப்புறம் இன்னும் நல்ல தூக்கமா இருந்ததுன்னா இன்னும் நல்ல தெளிவா நிறைய கிடைக்காத ஆன்சர்ஸ் எல்லாம் வேற கிடைக்குது. இன்னும் இந்த மாதிரி ஆன்மீக சத்சங்க கேட்டு இன்னும் தியானம் அது சமாதி இதெல்லாம் பழகினீங்கன்னா இன்னும் டீப்பர் ட்ரூத்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது உங்களை பத்தியே. இதெல்லாம் தாட்டு மூலமா வருது. ஆண்டு உறங்குதல் அப்படின்றது என்ன நிலைங்க? புரிதல்ன்றது எங்க நடக்குதுங்க? உங்ககிட்ட இப்ப கவனிப்பவர் யார்? எங்க ப்ராசஸிங் நடக்குது சொல்லுங்க. தலைக்குள்ளையா, மாறலையா? இங்கதான் ஹிருதயம் இருக்குன்றாங்க. பிசிக்கல் ஹிருதயத்தை விட்டுருங்க, ஆன்மீக ஹிருதயமே எங்க இருக்குன்றாங்க. அங்கே நடக்குது. எங்க நடக்குது அந்த பேரா? நீங்க நீங்க உரிச்சு பாத்தீங்கன்னா என்னென்ன வருது? 2 கை 2 காலு, கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், இவைகளா நீங்க. இவைகள் நீங்கன்னா தூக்கத்துல இது எங்க போச்சு? உங்களுக்கு யாரோ பொத்தி விட்டு போறாங்க. உங்க கொசு கடிக்கிறதுக்கு யாரோ இதை கொசுவத்தி ஏத்திட்டு போறாங்க.
உங்களுக்கு சர்ஜரி நடந்து மயக்கத்துக்கு அனுப்பிச்சாங்கன்னா இன்னும் வரல, நினைவு வரல, நினைவு வரல, நினைவு எப்ப வரும், நினைவு எப்ப வரும்னு 10 பேர் அலைஞ்சிட்டு இருக்காங்க வெளில. உங்களுக்கு நினைவு இல்லை. உங்க செல்போன் தாட் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டது. உங்களுக்கு என்ன திருப்தியை கொடுக்குது? பேசுற கம்யூனிகேஷன் குவிக்கா இருக்கு, இமீடியட்டா இருக்கு. அது மீறி இன்னும் ஆன்ம திருப்தியவா கிடைச்சிருக்கு உங்களுக்கு? உங்களுடைய சுட்டறிவு மூலமா படிச்சு சம்மந்தமே இல்லாம ஒரு வேலையை போய் பாக்குறீங்க. உங்க படிப்புக்கும் நீங்க சம்பாதிக்கிறதுக்கு சம்மந்தம் இல்லாம போகுது. 5ஆம் கிளாஸ் படிச்சவன் 50 லட்சம் சம்பாதிக்கிறான். பெரிய MBA அது இது எல்லாம் படிச்சவன் 5 லட்சம் சம்பாதிச்சிருக்கான். 2 லட்சமே அவனுக்கு முடியல. எதுக்கும் எந்த ரிட்டர்ன்ஸுக்கும் நம்மளுடைய ஸ்கில்ஸுக்கும் மைண்ட் மூலமா ஏத்தின எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்புறம் நீங்க ஆணா பிறந்திருக்கீங்க, அதுக்கு தாட் என்ன ஹெல்ப் பண்ணுச்சு? ஏன் ஆணா பிறந்தீங்க? உங்களை சுத்தி ஏன் இவ்வளவு இப்படி இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, ஃபேமிலியல் அமைப்பு அமைந்தது? இது கூட தாட்டு தானே. இந்த ஃபேமிலியும் சொல்றது கூட தாட்டு தானே. எல்லாம் தாட்டு தானே. மொபைல் ஃபோன் கம்யூனிகேஷன் தாட்டு தான். வேக்கிங் ஸ்டேட்ல உங்களுக்கு சௌகரியம் மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட விதங்களை வச்சுக்கிட்டு இத தூக்கி ஆன்ம ஞானம் நீங்களே யாருன்னு கம்பேர் பண்ணீங்கன்னா இது சம்மந்தமே இல்லாத ஒரு ஜடத்தையும் விஷயத்தையும் போட்டு கம்பேர் பண்ற மாதிரி. அறிவனுடைய கோர், அறிவாவே இருக்கிற இந்த ஆன்ம பொருள் பெரிய பெரிய சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாரு? தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு தான் சொல்றாரு. ரிலேட்டிவிட்டி தியரிய E is equal to mc ஸ்கொயர், எனர்ஜி is equal to மேட்டர் into the speed of light ஸ்கொயர் அப்படின்ற. அந்த ஸ்பீடுக்கு ஒரு மேட்டர் போச்சுன்னா எனர்ஜியாவே மாறிடும். அந்த எனர்ஜி தான் மேட்டரா இருக்குன்றாரு. எனர்ஜியை கூட்ட முடியாது, குறைக்க முடியாதுன்றாரு. இதெல்லாம் ஆன்மீக உண்மைகள் மாதிரி பேசுறாரு. 2 பேரும் ஸ்கூட்டர்ல ஒரே ஸ்பீட்ல போனீங்கன்னா பேசிக்கலாம் ஈஸியா. அவர் ஜூம் பண்ணிட்டு போறாரு வச்சுங்க, அவர் ஓடுற ஸ்பீட் சத்தம் தான் கேட்குமே தவிர நீ டே கேட்கறதே சிங்க் ஆயிடும் இந்த சத்தத்துல. சோ இங்க உங்க புலன்கள், உங்களுடைய தாட் எல்லாமே ஒட்டி ஒட்டி வருது. என்ன நீங்க டூயரா இருக்கீங்க. இது நம்ம ஆழ்ந்த மேன்மையான உள்ள பொருள் என்னன்னு பாக்குறோம். இங்க உலகத்தை ஆராய்ச்சி பண்ணல. உலகத்தை ஆராய்ச்சி பண்ணி என்ன சௌகரியம் என்ன சௌகரியத்தினால சண்டை தான் நிறைய வருது. கரெக்டா? அம்மா லேட்டஸ்ட் மொபைல் வந்திருக்கா அம்மான்னு உங்க பையன் உங்களை அடிக்க போறான். டப்பா மொபைல் வச்சுட்டு இருக்கேன், நீ வச்சுட்டு இருக்கேன், எனக்கும் ஒரு டப்பா மொபைல் கொடுத்துருக்கேன். பொருள் சம்பந்தப்பட்டது இல்லை. தாட் பொருள் சம்பந்தப்பட்டது. நம்மளும் பொருளா மாறிட்டோம். We measure constantly ourselves. We create, recreate, realign our own images continuously. எல்லா கம்பேரிசன்ல தான் வருது. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தான் வருது. இதனால பிரயோஜனம் இது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். நீங்க பேசுறது அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட். இங்க உண்மையை தேடுறோம். சோர்துங்கிறத வாழ்க்கை. உங்களுக்கே மாசம் 50 லட்சம் வருதுன்னா என்ன பண்ணுங்க? 50 லட்சத்துல 2 மாசம் தான் பாப்பீங்க. 3வது வருஷம் 50 100 ஆக்க முடியுமா தானே பாப்பீங்க. எங்க இருந்து வந்தது? எல்லாம் மெஷர்மெண்ட் தான். ஏன்னா நீங்க 50 லட்சம் சம்பாதிக்கும் போது எல்லாரும் 60 லட்சம் 70 லட்சம் சம்பாதிக்கும். அவனோட கம்பேர் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க உங்களையே ஒரு பொருளாக்கிட்டீங்க, உடம்பாக்கிட்டீங்க. அதனால இந்த கூத்து அடிச்சுட்டே இருக்கணும். உண்மையே இல்லை. நம்ம பேசுறது இது கிடையாது. அங்க இருந்தா இங்க வாழ்பவன் எவன் நல்லா தெரியும். இதனால வர அனைத்து பயங்களும் என்ன? மனம் பயம். மனம் ஏன் ஒதுக்குது? ஏன் why you want to secure yourself? Why you are thinking science does real things அப்படின்ற மாதிரி உங்களை பண்ண ஏன் வச்சிருக்கு?
ஏன்னா இது இல்லாம வாழ முடியாதுன்னு நீங்க அவைகளை சார்ந்து இருக்கீங்க. ஏன்னா உங்களை உடம்பா நினைச்சிருக்கீங்க. உடம்பா நினைச்சதுனால ஐயோ ஆரோக்கியம் போயிடும், இந்த மெடிகேஷன் எனக்கு போயிடும், இதுக்கு இவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு எப்ப பாரு பயம். எல்லாத்துக்கும் பயம் தானே. பயம் தானே அடிப்படையாது வாழ்க்கையினுடைய இது என்னங்க கிரக்ஸ்? வேக்கிங் ஸ்டேட் ஒண்ணு என்னங்க? மேனேஜிங் தானேங்க. மேனேஜ்மெண்ட் எங்க பண்ணணும்? உண்மை தெரியல. நீங்க உங்களை பொருளா வச்சிருக்கீங்க, அதை தக்க வைக்கிற போராட்டம் தானே மேனேஜ்மெண்ட். உங்க ஃபேமிலியே தக்க வைக்கிறீங்க, சைக்கலாஜிக்கலா தக்க வைக்க பாக்குறீங்க, பொருள் மூலமா தக்க வைக்க பாக்குறீங்க, பணம் மூலமா தக்க வைக்க பாக்குறீங்க. உங்களோட இமேஜஸ் எல்லாம் அப்படி மேம்படுத்தி காமிச்சு ரிலேஷன்ஷிப் எல்லாம் தக்க வைக்கணும்னு பாக்குறீங்க. இந்த போராட்டம் தானே இது பேர். இது எதுல இருந்து வரும்? பயத்துல இருந்து தானே வரும். இந்த பயம் தானே வேக்கிங் ஸ்டேட். ஆழ்ந்த உறக்கம் நீங்க ஆட்படுறீங்கல்ல. எங்க மொபைல் போன் வந்தது? நீங்களே இல்லையே. மொபைல் போன் எங்க வந்தது? ராக்கெட் எங்க வந்தது? மார்ஸ் எங்க வந்தது? ஸ்பீடா போய் என்ன கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம்? நான் யாரும் தெரியாம நான் இந்த பாடி எங்க இருந்தா என்ன? உண்மையை பத்திய பேச்சு. இதுக்கும் அதுக்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷன். கேரியர் கோசரம் ஆன்ம ஞானத்தை பார்க்கக்கூடாது. ஆனா ஆன்ம ஞானத்துக்குள்ள கேரியர் இல்லாம இல்ல. ஆன்ம ஞானம் அவ்வளவு கிளாரிட்டி. ஆன்ம ஞானியா இருக்கிறவன் ஒரு சயின்டிஸ்டா இருப்பான். He will be the best scientist. ஆன்ம ஞானி இருக்கிறவன் ஒரு பிரசிடென்டா இருப்பான். He will be the best president. ஆன்ம ஞானம் இருக்கிறவன் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு ஒரு புட்சரா கூட இருப்பான். பெஸ்ட் புட்சர். அவன் மூலமா தர்மம்னா காசு கொடுக்கறது இல்லை. அவன் லைட்டாவே இருப்பான். ஏன்னா அவன் சாவ ஜெயித்தன். மனத்தை ஜெயிக்கிறதுன்னா சாவ ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். உடம்ப ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். இந்திரியங்களை ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். காலத்தை ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். ஜெயிக்கிறதுன்னா வின்னிங் ஆஸ்பெக்ட சொல்ல. இவைகள் பொய் அப்படின்றத உணர்றது. அறவே பயம் நீங்க. அதுதான் வேற ஏதாவது கேட்கணுமா? என்னோட ஃப்ரெண்டோட கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட் யூஎஸ்ல இருக்காரு. அதை பத்தி பேசுவோம். எல்லாம் ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்ல சொல்லியிருக்காரு. ஆழ்ந்த ஒழுக்கத்தும் போது அவரு ஏதோ ஒரு சக்தி அவரை ஆட்கொள்ற மாதிரியும் ஒரு திடீர்னு இழந்துக்கிற மாதிரியும் இது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு போல இருக்கு. எதனால, ஏன், இது எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு பய உணர்ச்சி தான். பட் அது தூங்கும்போது அப்படியே யாரோ புடிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் திடீர்னு அப்படியே மூச்சு அடைச்சிட்டு இருந்து வெளியில வரா மாதிரியும் ஒரு ஃபீலிங் அவருக்கு. இது பிசிக்கல். இதுக்கும் சசங்கத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? டாக்டர் கிட்ட போக சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் ஆன்ம விசாரம் பண்றது? சோ இதுக்கும் ஆன்ம விசாரத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆன்ம விசாரம்ன்றது சாதாரண மனுஷனா வாழ்ந்துகிட்டே பண்றது. சாதாரண செயல்கள், சாதாரண குடும்பமா இருக்கிறது, சாதாரண கணவனா இருக்கிறது, மனைவியா இருக்கிறது, குழந்தையா இருக்கிறது, ஸ்கூலுக்கு போறது, பண்றது. அதுல அந்த மனத்தை நிர்வாகம் பண்றது. செய்பவனா இல்லாம, பார்ப்பவனா இல்லாம, எதிர்பார்ப்பவனா இல்லாம, விரக்தி உள்ளவனா இல்லாம, கோபப்படுவனா இல்லாமன்றது ஒரு ப்ராசஸ் கிடையாது. அப்படி ஒருத்தன் இருக்கானான்னு பாக்குறது. இதுக்கும் அவருக்கு தூக்கத்துல திடீர்னு முடிச்சுக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் போக வேண்டியது டாக்டர் கிட்ட. இது ஆன்ம விசாரம் பண்ணும்போது வேற ஒரு நிலையோ எதுவும் கிடையாது. ஏன்னா ஆன்ம விசாரம் சிம்பிளஸ்ட் திங். என்ன நான் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் நான் ரொம்ப கரெக்டா
நடந்துட்டு இருக்கேன், எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துட்டு இருக்கேன். அதனாலதான் பெஸ்ட் புட்சர்னு சொல்றேன். 5ஆம் கிளாஸ் படிச்சு ஞானியா இருக்காருன்னா ஒருத்தர், அவர் கசாப்பு கடைக்காரனா இருந்தாலும் கரெக்டா இருப்பாரு. என்ன உள்ள பார்த்துட்டே இருப்பாங்க. கொக்கென நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு ஒரு இதுவே இருக்கு. ஒருத்தன் ஆன்மீகம் பழகிறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய தாட்டையும் மூலத்தையும் பாக்குறதுக்கு அவனுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்பேற்பட்ட கோபக்காரன். அவன் யாரோ சொல்லிட்டாங்க, போடா வீட்டை விட்டு போடா, ஏதாவது பண்றான், நீ இவ்வளவு கோபத்தை வச்சுட்டு எங்கடா அவனோட வாழுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. சரி சாமியை கண்டுபிடிச்சு தவம் பண்ணி அவர்கிட்ட வரம் வாங்கி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு மாட்டுக்கு இருக்கான். ஏதோ பைத்தியக்காரனா இருந்தா கூட அங்க ஏதோ நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 10-12 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அவனால அவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணி ஏதோ ஒரு மந்திரத்தை, ஏதோ ஒரு சாமி, அவனுக்கு பிடிச்ச சாமியை சொல்லி 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 என்னாச்சு, திடீர்னு 12 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியாத அளவுக்கு. என்ன, நீங்க மைண்டை எப்படி வேணா ஸ்டில் பண்ணலாம், உங்க அந்த வேகம் மட்டும் வந்துருத்தோம்னா போதும். அந்த மாதிரி அவன் அந்த வேகத்துல அவன் பண்ணான். பண்ணின உடனே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, கான்சியஸ்னஸ் ஒரு புள்ளியில நின்றுடுச்சு. எப்பப்பா அவன்கிட்ட ரெடியா நிக்குது. ஏன்னா அந்த கான்சியஸ்னஸ் அந்த கான்சியஸ்னஸ் ஒரு பொருள். ஏன்னா கான்சியஸ்னஸ்ல தான் இந்த பொருட்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த பொருட்கள்லாம் பொய் பொருட்கள், கான்சியஸ்னஸ் தான் மெய்ப்பொருள். அவனுக்கு அந்த கான்சியஸ்னஸே ஒரு புள்ளியில நின்றுடுச்சு. அப்புறம் மனம் முழிச்சுண்டு அப்படியே ஒரு மாதிரி நிலைக்கு வரான். எவ்வளவோ ஹவர்ஸ் கழிச்சு, எவ்வளவோ நாள் கழிச்சு அப்படின்னு நிலைக்கு வரான். நிலைக்கு நின்று இப்ப அவன் சார்ஜ்டு பார்ட்டிகல் மாதிரி ஃபுல்லா கரண்ட், ஒரு அறுது தொங்குற கரண்ட்ல ஃபுல்லா கரண்ட் இருக்கும், வோல்டேஜ், அந்த மாதிரியான ஆள் அவன். உண்மை பொருள் அப்படி இருக்கான். அப்போ அவேர்னஸ்க்கு வந்த பிறகு அது ஒரு காத்தால பொழுது, நிறைய காக்கா இது கொக்கு அதெல்லாம் மேல உட்காந்துட்டு இருக்கு. உன்னை சுத்தியே எல்லாம் வளர்ந்துருச்சு. அந்த மாதிரி அந்த மூடி இருக்கு, அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். சொப்புன்னு அது எச்சம் போடுது ஒரு கொக்கு. இவன் தான் சார்ஜ் கரண்ட் ஆச்சே, லைவ் ஒயர் ஆச்சே. அப்படி பார்த்தான் கோவம். ஏன்னா அவன் பூர்வ குணம் கோவம். என்ன தன்னை உடம்புன்னு நினைச்சிருக்கான். உடம்பு அவமரியாதை எதுவும் பண்ற மாதிரி அவனுக்கு அதை பார்த்த ஒண்ணு என் மேலையா போட்டேன்னு ஒரு பார்வை. அந்த தாட்டு வந்துடுச்சு. திருப்பி தாட்டு தானே மீடியம். என் மேலையா நீ போட்டன்னு கண்ணு மூலமாவே ஜுவாலை வந்தது, பொறுமா நெருப்பு வந்தது, விழிஞ்சு போச்சுன்னு பஸ்மம் ஆயிடுச்சு. ஆச்சரியமா போயிடுச்சு. இப்ப என்ன, ஒரு கோபக்காரன் தானே, முட்டாளா இருந்தாலும் ஒருத்தன் கோவப்பட முடியும். புரியுதா? ஒண்ணும் புரியாம இருந்தாலும் கோவம் வரும். புரிஞ்சுக்கிற அளவுக்கு சூட்சம் இல்லைன்னா கோவம் வரும், எடுத்ததுக்கெல்லாம் கோவம். அப்படி இருந்தவங்களுக்கு இந்த மாதிரி சித்தி வேற வந்துடுச்சு. அதுலதான் பெருமை வந்துடும்ல, ஆல் பவர்ஃபுல் பண்ண அவன் நினைச்சிட்டான். இப்ப உடம்பு உணர்ச்சியா எண்ணங்கள் உடம்பும் உலகமும் வந்த உடனே, இந்த சித்திகளை வந்த உடனே ரசிக்க ஆரம்பிக்குது. அந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்குள்ள போறான். போயிட்டு அந்த வீட்டுல கதவை தட்டான். கதவை தட்டினோன்னு உள்ள யாரோ சமைச்சிட்டு இருக்காங்க, ஒரு அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே எட்டி பாக்குறாங்க, அங்கிருந்து எட்டி பாக்குறாங்க. எட்டி பார்த்த உடனே என்ன வேணும் அப்படின்னு, சாப்பாடு வேணும் அப்படின்னா. ஆனோமா, என்ன இவனுக்கு இப்பதான் ஏறி போச்சே உள்ள, நம்மளுக்கு பார்த்தாலே எரிச்சிருவோம்ட்டு, சாப்பாடு வேணும். வெயிட் பண்ணுங்க, இருங்க கொஞ்சம் இருங்க. இவன் போனது 10 மணி, 3 மணி நேரம் ஆச்சு. 1 மணி அவருக்கு வெளில வரல. அப்பதான் 1 மணிக்கு வெளில இருந்து ஒரு ஆள் வர்றாரு, அவரோட கணவன். அவர் அவருக்கு அவரே வாசலை கொண்டு கை கால் கழுவ தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு உள்ள போய் அவரை உட்கார வச்சு சாப்பாடு எல்லாம் போட்டு ஆள்ல இவனுக்கு ஏறுது. உள்ள செம்மையா கோவம் இருக்கு. அவர் சாப்பாடு போட்டு முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துட்டு வரான். என்ன நினைச்சுட்ட, யார் தெரியுமா அப்படின்னு உத்து பாக்கலாம். அவர் சொல்றா, என்ன கொக்குன்னு நினைச்சுக்காத, பெரிய அதுன்னு ஆச்சரியப்படுது. எப்படி எங்கேயோ நடந்தது.
அந்த கோபத்துல கொக்க பார்த்தோம், அது எரிஞ்சு போச்சு. இதை பாக்குறோம், கொக்குன்னு என்ன நினைச்சிடாத, நான் எரிஞ்செல்லாம் போக மாட்டேன் அப்படின்றாங்க அப்படின்ட்டு. எப்படிமா அவனுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்கிறான். இது எங்க ஊர் கசாப கடைக்காரனு கூட தெரியும். அங்க திருமணையில ஒரு கசாப கடைக்காரங்க, அவரை போய் பாருங்க, அவர் சொல்லுவாருடா. ஆச்சரியமா இருக்கு. 12 வருஷம் உட்காந்து இந்த மாதிரி சித்தி தானா அமைஞ்சு அந்த கோணம் போகாம அதை எரிக்க முடிஞ்சது, இவளை எரிக்க முடியல. இவ அங்க வராமையே இந்த நடந்த நடப்ப இங்க உட்கார்ந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு நம்மள வெறுப்பேற்றி 3.5 மணி நேரம் சாப்பாடு போடாம இந்த பகுதின்னு சொல்லி எப்படி இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம 12 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ நடக்கிறத மொபைல் இல்லாம வீடியோ இல்லாம சர்வசாதாரணமா தெரிஞ்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கசாப்பு கடைக்காரன் எங்க இருக்கான்னு கேட்டு அங்க போறான். அங்க கசாப்பு கடைக்காரன் அவன் ஏதோ வெட்டிட்டே இருக்கான். இத அவன் இங்க வரும்போது வந்து அவன் பக்கத்துல வந்து ஒரு பெஞ்ச் இருக்கு, அதுல வந்து உட்கார போறான். யார அந்த அம்மா அனுப்பிச்சாங்களான்றான். எந்த அம்மா? நீ சாப்பாடு போய் இருந்திருப்ப, கோம ஊத்து பாத்திருப்ப, அங்க கொக்கை எரிச்சிருக்க, இவ்வளவு எரிக்கலான்னு பாத்திருக்க, அவங்க தானே நினைச்சாங்க. உனக்கு எப்படி பாத்துறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ண பதில் சொல்றேன் சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அவன் 5 வரைக்கும் கரையை வேலை கட்டிட்டு வீட்டுக்கு போய் அவனோட அப்பா வயசானவர் இருக்காரு, அவரு உடம்பெல்லாம் சிஸ்டர் எல்லாம் பண்ணி அவனுக்கெல்லாம் பண்ணிட்டான். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வா, நீ பண்ணது வந்து ஒண்ணுமே கிடையாது. இங்க வந்து நாங்கெல்லாம் வந்து ஸ்டில்னஸ்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேரு உணர்வு எங்க உற்பத்தி ஆகுதோ அது எல்லா சக்தியும் படைச்சது. நீ ஒண்ணுமே தெரியாம ஒரு கோபக்காரனா இருந்தவனை ஏதோ ஒரு ரியாக்ஷனா போய் உட்காந்து தவம் பண்ணிட்டு வந்த. நீ ஞானம் அடையல. ஞானத்துல டிராவல் பண்ண வேண்டாம், ஞானத்துல எண்ணங்களை உபயோகிக்க வேண்டாம். இன்னொருத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க தெரிஞ்சுனா உலகம் தெரியப்பட்டது, அனைத்து மனங்களும் தெரியப்பட்டது. ஏன்னா எல்லாம் அதேதான். ஒரு பானை சோத்துன்னு ஒரு சோறு பதன்ற மாதிரி பார்க்கும் தன்மை, கேட்கும் தன்மை, ருசிக்கும் தன்மை, பல டூயர்ஸ், டைம், ஸ்பேஸ், இந்த அண்டாகாரணத்தை பார்த்து மயங்கி நிக்கிறது, இதுல எதையாவது திறம்பட செஞ்சு இந்த சிட்டிகள் எல்லாம் வரவழைக்கலாமான்னு பாக்குறது, இது எல்லாம் உள்ள அடக்கம். ஏற்கனவே பெரிய சித்தனா அவன் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் அவன் வந்து எங்களுக்கு அருளி நாங்க புத்தியை அடக்கி மனத்தை அடக்கி வெளிச்செல்லும் பாங்கையே அறவே தவிர்த்து மூலப்பொருள் இங்கு இருக்கிறது, நான் எவன், இந்த செய்பவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு என்ன ஆராய்ஞ்சி நான் எனக்குள்ள ஆழ்ந்தவன். அப்படி ஆளும்போது எல்லாருமே நான் அப்படின்னு வந்து விட வந்து விழுந்தது. அது விடைன்னு ஒரு ஆன்சர் கிடையாது, ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அது ஒரு சத்தியம். நீ வந்து இன்னைக்கு வந்திருக்க, 12 வருஷத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு உன் கோவ ரியாக்ஷனால போயிட்டு தவம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்திருக்க. நீ 12 வருஷம் முன்னாடி நீ எங்க இருந்த, எதனால கோவம் வந்ததுன்னு கூட எனக்கு தெரியும். நீ எந்த மரத்துல பண்ண, அதே மாதிரிதான் அந்த அம்மாவும். அவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, ஆனா அவங்க வெளி வடிவத்தையும் அவங்க குடும்ப தலைவியா இருக்கிறதையும் பார்த்துட்டு நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட. அவங்க வந்து அப்படி அந்த பூரண பொருள்ல தோஞ்சுக்கிட்டே வாழ்க்கை நடத்துறாங்க. அவங்க வெறும் மனைவி இல்ல, முதல்ல ஞானி. க்ஷணம் பிசகாமல் அந்த பூரண பொருள்ல தோஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது என்ன பொருளை போய் வேற ஒண்ணுமே இல்லை, இந்த ஆழ்ந்த உலகத்துல இருக்கிற அந்த வஸ்து தான் சகஜமா நடக்கு. அதுல இல்லாதே கிடையாது, அதுக்குள்ள புரிந்து கிடக்காங்க, அதுல தெரியாதே கிடையாது. அது ஒரு ரியாக்ஷன் பண்றவங்க சர்வசாதாரணமா தெரிஞ்சிடும். உனக்கு வர கோபம் உனக்கு வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், நீ வரத்துக்கு முன்னாடி நீ வரப்போறேன்னு உங்களுக்கு தெரியும். உன் பூமியும் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது வந்து குறிப்பிட்ட யூஸே பண்ண மாட்டாங்க. மைண்டை யூஸ் பண்ணாட்டி எல்லாமே அந்த சந்நிதியில விளக்கமா இருக்கும். தனித்து குறிப்பிட்ட யூஸ் பண்ண வேண்டாம், புத்தியை யூஸ் பண்ண வேண்டாம், மனத்தை யூஸ் பண்ண வேண்டாம். அகங்காரம் ஒரு பொருளே இல்ல, உடம்புக்குள்ளே ஞானி வசிக்கல, எல்லா பொருளையும் அவரோட அவேர்னஸ் தான் இருக்கு.
நீ வந்து அவங்களை வெளில இழுத்ததுனால உன்னோட ஹிஸ்டரி அவங்க டேட்டா ஃபுல்லா அவங்களுக்கு வந்துருச்சு. நீ 12 வருஷம் முன்னாடி என்ன பண்ணிருந்த, நீ என்னைக்கு பிறந்த, நீ பண்ணதுனால என்ன விளைவு வந்தது, அது மூலமா நீ திருப்பி கோவம் அடைஞ்சு உன்னுடைய வழக்கமான ரியாக்ஷனை காமிச்சு கொக்கை எரிச்சு, அது அந்த சக்தி என்ன சக்தி இதுல போக்கஸ் பண்ணாலும் ஆயிடும். அடம் பிடிச்சு ஒரு குழந்தை 2 நாள் எதுவும் சாப்பிட மாட்டேன், எனக்கு அந்த பொம்மை வாங்கி கொடுத்தா அவங்க அடம் பிடிச்சுன்னா பொம்மை வந்து சேர்ந்துருவோம். பொறுமா, இவனதான் கல்யாணம் பண்ணிப்பேன் ஒரு பொண்ணு சங்கல்பிச்சு நினைச்சான்னா குடும்பம், கிராமம், ஊரு, உலகம் என்ன எதிர்த்தாலும் அவங்க போய் கல்யாணம் பண்ணி ஓடிக்குவா. இதெல்லாம் சர்வதர்மமா நடக்குது. மெட்டீரியலா அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. எல்லாம் பண்ற அந்த ஊடகம் வந்து அறிவுப்பொருள், சத்பொருள், இது பொய்ப்பொருள். ஒரு சித்திய போய் நீ பெரிய ஞானம் நீ நினைச்சிட்ட, உடம்பா இருக்கிற அந்த பவர் எக்ஸ்பிரஸ் ஆகிறத போய் நீ உண்மை நினைச்சிட்ட. இந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. ஃபேக். உண்மையான ஞானம் வரணும்னா உன் மனத்தை நீ பார், நீ எங்கிருந்து உதிக்கிறன்றதை பாருன்னு உபதேசம் பண்ண. அதனால இந்த சயின்டிபிக் அட்வான்ஸ்மெண்ட், உலகம் எப்படி போனா என்ன, எல்லாம் இதுதான் நடந்துட்டு இருக்க போகுது. எல்லாரும் காத்தால இருந்தா சட்டை போட்டு பணம் சம்பாதிக்க போவாங்க. அதை வச்சு இங்க ஒட்டி வெட்டி உணர்ச்சிகளை, நான் என் குடும்பத்துக்கு நிறைய கொள்ளைய சம்பாதிக்கிறது இருக்கு, 4 பேரை விருப்பத்துக்கு 5 கோடி செலவு பண்ணி 3 கல்யாணம் பண்றதுன்னு அர்த்தம், 10 பேரை விருப்பத்துக்கு. நம்ம செய்திகளுக்கு எல்லாம் ஏதாவது அர்த்தம் இருக்கா? நம்ம பேசுற பேச்சு, நினைக்கிற நினைப்புக்கு எல்லாத்தையும் அந்த பொய்ய உண்மையாக்கி பொய் மேலேயே கட்டிட்டு அப்படி போயிட்டு இருக்கோம். இது வந்து வேற ஏரியாவே. இது உண்மையிலேயே இந்த உடம்பா நான் இந்த மாதிரி சைக்கலாஜிக்கலா தோன்றி மறைகிற எண்ணங்களா, உணர்ச்சிகளா, மெமரியா, அனுபவங்களா, செய்பவர்களா அப்படின்னு எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா பார்த்தா இது எதுவுமே இல்லாம போய் எப்ப பாரு சாஸ்வதமா அனுகிரகமா முக்தியும் ஒண்ணு கிடையாது, பந்தம்னு ஒண்ணு கிடையாது. ஆனா யூஆர் டிரான்செண்டன்ட், புரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான்.